வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலராள் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்க யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை, தூய உருப்பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். வெண் தாமரைக்கு அன்றினின் பதம் தாங்க, என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்குத் தகாதுகொலோ. ஜகமேழும் அளித்து உண்டான் உறங்க, ஒழித்தான் பித்தாக, உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலாவல்லியே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்துக் காப்பான். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் பொள்ளாச்சி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் பழனியம்மாள் கல்வி அறக்கட்டளையினுடைய தாளாளராக விளங்கக்கூடிய ஸ்ரீ சிவகுமார்ஜி அவர்களே, இந்த பொள்ளாச்சி தாலுகாவினுடைய சங்கச்சாலக் அன்பிற்குரியவர் ஸ்ரீ செல்லகுமார்ஜி அவர்களே, பொள்ளாச்சி வாழ் நகர பெரியோர்களே, தாய்மார்களே, என் அருமை சகோதரர்களே, ஹிந்து தர்மம் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பிலே இந்த புனிதமான நன்னாளில் சிந்திக்க இருக்கின்றோம். அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற 2 படங்கள், ஒன்று பாரத மாதா, தாய் நாட்டை தாயாக பாவிக்கின்ற பாரம்பரியம் நமக்கே உரித்தானது. அந்த வகையில் பாரத நாட்டை பாரத மாதாவாக உருவகித்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பாரத மாதாவிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய துறவியை போன்ற உருவத்தை கொண்டவர் RSSனுடைய 2வது சருசங்க சாலக் என்று அழைக்கப்படக்கூடிய தலைவர். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் RSS என்ற 3 எழுத்துக்களால் பிரபலமாக வழங்கப்படுகின்ற இயக்கம். அதனை துவக்கியவர் பெயர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெடுகேவார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடராக விளங்கிய சுவாமி அகண்டானந்தருடைய சீடர் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மேடையிலே விற்றிருக்கக்கூடிய அந்த பெரியவர் ஸ்ரீ குருஜி அவர்கள். காசி பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்த பொழுது மாணவர்களால் குருஜி என்று அன்புடன் அழைக்கப் பெற்றவர். அவருடைய ஜன்ம தினம் இன்று 99வது ஜன்ம தினமாக இன்றைக்கு அந்த நாளை ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் கொண்டாடுகிறது. இந்த ஏகாதசி புனிதமான தினத்திலே நாம் எந்த ஒரு லட்சியத்துக்காக RSS பணியாற்றிக் கொண்டிருக்கின்றதோ அந்த அடிப்படையான ஹிந்து தர்மம் பற்றி சிந்திக்க பொள்ளாச்சி வாழ் ஸ்வயம் சேவகர்கள் ஏற்பாடு செய்திருப்பது பொருத்தமானதே. ஹிந்து மதம் என்று கொடுக்காமல் ஹிந்து தர்மம் என்று அழைப்பதிலே போடப்பட்டிருக்கிறது. மதம் வேறு, தர்மம் வேறு. தமிழ் மொழி உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மொழிகளுக்கெல்லாம் மிகவும் பழமையான மொழி. தமிழ் தாய்மொழியாக இருந்து அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தைகளாக மலையாளம், கன்னடம்,
களி தெலுங்கு, துளு ஆகியவை இருக்கின்றன. ஆனால் மலையாளத்திலும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் துளுவிலும் இருக்கக்கூடிய ஏனைய வடபாரதத்து மொழிகளில் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலம் தமிழ் மொழியிலே நாம் செய்து கொள்ளவில்லை என்பது சிந்திக்கற்பாலது. என்ன அது என்று சொன்னால், காவிலே 4 வகை உண்டு, பாவிலே 4 வகை உண்டு, சாவிலே 4 வகை உண்டு. இப்படி கவர்க்கம், சவர்க்கம், பவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம் என்று பாரதத்து எல்லா மொழிகளிலும் உண்டு. தமிழிலே ஒலிகள் உண்டு, அந்த ஒலிகளுக்கான எழுத்துக்கள் இல்லை. இதை ஏன் இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்றால், மதம் என்கின்ற சொல்லை பற்றி ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பாவம் என்றாலும் தமிழிலே ஒன்றுதான். அதையே கொஞ்சம் அழுத்தி பாவம் என்று சொன்னாலும் தமிழிலே எழுதும்போது ஒன்றுதான். அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் நம்மால் அதிகமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அப்படிப்பட்ட விஷயங்களிலே ஒன்றுதான் மதம் என்கின்ற விஷயமும். மதம் என்று சொன்னாலே நம் முன்னால் நிற்பது இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், சமண மதம், புத்த மதம் என்று பல மதங்கள் இருக்கின்றன. இந்து மதம் என்று குறிப்பிடாமல் அழைப்பதிலே இந்து தர்மம் என்று குறிப்பிட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம், மதம் என்ற சொல்லுக்கு கொள்கை, கோட்பாடு என்று பொருள். ஆங்கிலத்திலே சொல்ல புகுவோமானால் பாலிசி அல்லது நோஷன் என்று சொல்லலாம். கருத்து, அபிப்பிராயம் என்றும் சொல்லலாம். ஆனால் தமிழிலே கொஞ்சம் அழுத்தி மதம் என்று சொன்னால் அது ஆணவம் என்கின்ற பொருளை கொடுக்கக்கூடியது. இங்கே வள்ளலாருடைய சன்னிதானம் இருக்கிறது. வள்ளலாருடைய வாசகங்கள் அழகாக எழுதப் பெற்றிருக்கின்றன. வள்ளலார் கந்தகோட்டத்து முருகனை பற்றி பாடுகின்ற பாடல்களிலே ஒரு பாடலில், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று தொடங்குகின்ற பாடலிலே, மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று அந்த பாடல் போகிறது. வள்ளலார் அங்கே குறிப்பிடுவது மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். அது மதம். யானைக்கு பிடிக்கும் சமயத்திலே மனிதனுக்கும் பிடிக்கும். மதம் என்று சொன்னால் ஆணவம். ஆனால் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் என்று சொன்னால் அது மதம். அதனால் தான் சொன்னேன், தாவிலே ஒரே தாவைத்தான் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். மதம் என்பதற்கும் அதே எழுத்து தாதா, மதம் என்பதற்கும் அதே தாதா. சொல்லும் பொழுது ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக சொல்ல வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் தான் பிறக்கும் பொழுதே உண்டியலோடு பிறந்த நம்முடைய கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் சுவர்களிலே எழுதும் பொழுது மத வெறியை மாய்ப்போம், மனித நேயம் காப்போம் என்று சொல்லுகிறார்கள். மதவெறி என்ற அந்த மதம் இருக்கிறதே, அது வேறு சொல். மதம் என்று சொன்னால் கொள்கை. தர்மம் என்றால் என்ன? மதம் என்பது வழிபாட்டு முறை. தர்மம் என்று சொன்னால் வாழ்க்கை முறை. கொள்கைகள் வேறுபடும், வேறுபடலாம், வேறுபடும். சுவாமி விவேகானந்தரை அமெரிக்க நாட்டிலே அவர் சுற்றுப்பயணம் செய்கின்ற காலையிலே பத்திரிகை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டு மதங்களை பற்றின கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒரு கேள்வி, உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றன என்ற கேள்வி. நம்முடைய சுவாமிஜி அவர்கள் அழகாக விடை இருக்கின்றார்கள், உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மதங்கள் இருக்கின்றன. காரணம், கொள்கைகள், கோட்பாடுகள், அபிப்பிராயங்கள் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும், வேறுபடும். காரணம், நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் அருளாளர்களும் அனுபூதிமான்களும் சொன்ன வாசகம் என்ன? லோகோ பின்ன ருச்சிஹி. டேஸ்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். கருத்துக்கள் மாறுபடும். இது உலகத்தினுடைய இயற்கை. இந்த இயற்கையை புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முனிவர்கள், நம்முடைய ஞானிகள்.
அதனால் நம்முடைய நாட்டில் சம்பிரதாயங்கள் நிறையவே உண்டு, சடங்குகள் நிறையவே உண்டு. ஓர் இறை, ஒரு மறை, ஒரு முறை என்பது ஏனைய அந்நிய மதங்களுக்கு பொருந்தும். ஓர் இறை, ஒரு மறை, ஒரு முறை என்பது அந்நிய மதங்களுக்கு பொருந்தும். அந்நிய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு பொருட்களிலே கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் உண்டு, சுதேசி மதங்கள் உண்டு. நமக்காகவே நம்மால் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தவை. ஆதிசங்கரரை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு பட்டம் சொல்வார்கள், ஷண்மத ஸ்தாபனாச்சாரியார் என்று சொல்லுவார்கள். ஷண் மதம் என்று சொன்னால், ஷண் என்று சொன்னால் 6. முருகப்பெருமானுக்கு ஷண்முகம் என்று பெயர், 6 முகம். ஷண் மதம் என்று சொன்னால் 6 மதங்கள். 6 மதங்களை ஸ்தாபித்தவர் என்று ஆதிசங்கரரை குறிப்பிடுவார். என்ன அந்த 6 மதங்கள்? சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம். கணபதியை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற பிரிவினருக்கு காணாபத்தியம் என்று பெயர். முருகப்பெருமானை, ஆறுமுகனை, கந்தனை, கடம்பனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற அந்த வழிபாட்டை செய்கின்றவர்களுக்கு, அந்த வழிபாட்டை செய்கின்ற முறைக்கு கௌமாரம் என்று பெயர். குமாரன் என்ற சொல்லிலிருந்து வந்தது. சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்றவர்கள் செய்வர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த முறைக்கு சைவம் என்று பெயர். விஷ்ணுவை, திருமாலை, பெருமாளை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்றவர்கள் வைஷ்ணவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த சம்பிரதாயத்திற்கு, அந்த மதத்திற்கு வைஷ்ணவம் என்று பெயர். சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபட்டவர்களுக்கு சௌரர்கள் என்று பெயர். அந்த மதத்திற்கு சௌரம் என்று பெயர். இப்படி காணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், சௌரம், சக்தியை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபட்ட சாக்தம் என 6 வழிமுறைகள் உண்டு. அதனை நெறிப்படுத்தியவர் ஆதிசங்கரர் என்பதால் அவருக்கு ஷண்மத ஸ்தாபனாச்சாரியார் என்று பெயர் வழங்குகின்றோம். அப்ப மதம் என்பது சைவ மதம், வைஷ்ணவ மதம், சாக்த மதம், சௌர மதம், காணாபத்திய மதம். இவை தவிர புறச்சமயங்கள் என்று உண்டு. அவைகள் என்ன? சமண மதம், புத்த மதம், சாருவாக மதம் என்று 3 உண்டு. இந்த நாட்டிலே மதம் என்று சொன்னால் கொள்கை, கோட்பாடு என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். அதை மனதிலே வைத்துக் கொண்டு பார்த்தால் மனிதர்கள் பல்வேறு சிந்தனைகள், எண்ணங்களை உடையவர்கள். எனவே பல்வேறு சம்பிரதாயங்கள் இருப்பது உலகத்தின் இயற்கை. எல்லாவற்றையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படி நினைக்க கூடாது. நாம் அப்படி நினைக்கவில்லை. நம்முடைய முன்னோர்கள் அப்படி நினைத்தால் அது தோல்வியையே தழுவும். இந்த மண்டபத்திலே, இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரே விதமான நடை, ஒரே விதமான உடை, ஒரே விதமான பாவனை இருக்க வேண்டும் என்று நம் தர்மம் எதிர்பார்க்கவில்லை. உலகத்தில் ஏனைய அந்நிய மதங்கள் இருக்கின்றனவே, கிறிஸ்தவ மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், இந்த மதங்கள் எல்லாம், இஸ்லாமிய மதம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன. அதனால் தான் குறிப்பிட்டோம் ஓர் இறை. கிறிஸ்தவ மதத்துக்கு பரலோகத்தில் இருக்கக்கூடிய, பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா, அப்பா, தந்தை, அவர் மேலே இருக்கார். அவருக்கு ஒரு பெயரை வைத்தார்கள். காரணம், முதலிலே நம்முடைய நாட்டிலே மதம் மாறியவர்கள் மேல்தட்டு வகுப்பை சார்ந்தவர்கள். நாம் யாரை தீண்டத்தகாதவர்கள், கீழ்மக்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு ஒதுக்கினோமோ அவர்கள் மதம் மாறவில்லை என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்து தர்மத்திலே, பள்ளர் சமுதாயத்திலே, பறையர் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான வாஞ்சையுடனும் பக்தியுடனும் இந்து தர்மத்திலே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேல்தட்டு மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் மாறியதன் காரணமாக அந்த பைபிளிலும் குரானிலும் கூட மாற்றங்கள் அப்படியேதான் செய்யப்பட்டன. அதனால் கடவுளுக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள்? கர்த்தர் என்றார்கள். பைபிளுக்கு வேதம் என்றார்கள்.
பாதிரியாருக்கு ஐயர் என்றே திருநெல்வேலியிலே பெயர். கர்த்தர் என்று சொன்னார்கள், பரமபிதா என்று சொன்னார்கள். அவர் இறைவன், தந்தை, மேலே இருக்கார். அவருடைய குமாரன், தேவகுமாரன் இயேசு. கிறிஸ்து என்பது அடைமொழி, பட்டப்பெயர், அபிஷேகிக்கப்பட்டவர் என்று பொருள். கிரைஸ்ட் மீன்ஸ் அனாயிண்டட், அபிஷேகிக்கப்பட்டவர். அதனால் எல்லோரையும் பூண்டி நீர்த்தேக்கத்திலேயோ அல்லது வேறு எந்த ஜலத்திலேயோ அவர்களை ஞானஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஞானஸ்நானம் செய்கின்ற அஞ்ஞானிகளும் வாங்கிக் கொண்டிருக்கின்ற அஞ்ஞானிகளும். எனவே பரலோகத்தில் இருக்கக்கூடிய, பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிதா ஒருத்தர் இருக்கார், தேவகுமாரன் இருக்கார். அவனுடைய இறை என்ன? அந்த இயேசுநாதர் ஒருவர் மட்டுமே இறை தூதர். அந்த பரமண்டலத்தில் இருக்கின்ற பரமபிதா அவர்தான் இறைவர். அவரை வேறு பெயர் சொல்லி கூட நீ அழைக்க கூடாது, அதே பெயரை சொல்லித்தான் அழைக்க வேண்டும். ஓர் இறை. ஒரு மறை என்ன? பைபிள் மட்டுமே புத்தகம், மற்றவையெல்லாம் புத்தகங்கள் அல்ல. பைபிள் என்ற வார்த்தைக்கு, ஆங்கில வார்த்தைக்கு பொருள் என்ன? புத்தகம், பிப்ளியோகிராபி. பைபிள் என்றால் புத்தகம். ஓர் இறை, ஒரு மறை, ஒரு முறை, இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று. ஆனால் உலகத்திலே என்ன ஆயிற்று? இப்படி கொண்டு வந்த மதமானது சின்னாபின்னப்பட்டு உடைந்து ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது. ரோமன் கேத்தலிக் ஆர்சி அவர்களுடைய பிடியிலே அரசும் இருந்த காரணத்தினாலே எதிர்த்து வந்தார்கள், புரோட்டஸ்ட் பண்ணாங்க. எதிர்த்து வந்தவர்கள் புரோட்டஸ்டன்ட்ஸ். இப்படி ரோமன் கேத்தலிக் இருக்கு, புரோட்டஸ்டன்ட் இருக்காங்க. இன்றைக்கு கூட அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் புரோட்டஸ்டன்ட் பிரிவை சார்ந்தவர்கள் மட்டுமே மேல் பதவிக்கு வர முடியும். அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் கத்தோலிக்க பிரிவினர். அதனால என்ன ஆகுது? இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் எப்பொழுதுமே சண்டை நடக்கும். இப்பொழுதும் கூட உலகத்தையே சமாதானத்திலே, அமைதியிலே திளைக்க வேண்டும் என்று இயேசுபிரான் இரண்டு கைகளையும் காட்டி நின்று கொண்டிருக்கிறாரே, அந்த கூட்டத்தினர், நான் சொன்னது ரெண்டு மட்டும், இன்னும் நிறைய இருக்கு அதுல பிரிவுகள். காரணம் என்ன? ஓர் இறை, ஒரு மறை, ஒரு முறை என்பது பொருந்தாது. இஸ்லாமிய மதம் கேட்கவே வேண்டாம். பாலைவனத்திலே, அரேபியாவிலே உதித்த மதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் பெருமானார் ஸல்லவர்கள், அவர்தான் கடைசி இறை தூதர். இறைவன் பெயர் என்ன? அல்லாஹ். அல்லாஹ் என்பது கூட்டுச் சொல். இட் இஸ் a compound word. தமிழ்நாட்டில் அல்லாஹ் அப்படி சொல்றோம். அதனுடைய பெயர் என்ன? அல்லாஹ். அல் என்ற அந்த பிரிஃபிக்ஸ் இருக்கே, முன் ஒட்டு, அது எல்லா பெயர்களிலும் வரும். அல் உமா, அல் கொய்தா, அல் அமீன், இப்படிதான் வரும். அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அல் லாஹ். அல்லுன்றதுக்கு ஆங்கில இலக்கணத்திலே சொல்ல புகுவோமானால் the definite article தி, அதை சொல்லலாம். அல்லாஹ் அப்படின்னா லா. லானா என்ன? அவனுடைய வாசகத்திலே வருகிறது, லா இலாஹி இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை. அல்லானாலே இல்லைன்னு அர்த்தம். பெயர் இல்லாத கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை, அதுதான் அதனுடைய பொருள். லா இலாஹி இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது என்பதே கடைசி இறை தூதர். அப்படியானால் என்ன விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும்? ஓர் இறை அல்லாஹ், ஒரு முறை நபிகள் நாயகத்தின் மூலமாக மார்க்கம் காட்டப்படுகிறது. ஒரு மறை குர்ஆன். குர்ஆன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? படிக்கப்பட வேண்டியது, அதான் அதுக்கு பொருள். சரி, அந்த முகமதிய மதம் உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வருகிறது. இஸ்லாம் என்றால் சமாதான மார்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும், அழைக்கிறது உலகத்தை. உலகம் முழுவதையும் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது, அது இணைக்கிறது என்று சொல்கிறார்களே, அதிலே என்ன ஏற்பட்டிருக்கிறது? ஷியா என்ற பிரிவு உண்டு, சுன்னி அல்லது சன்னி என்று சொல்கிறார்கள், அந்த பிரிவு உண்டு, அகமதியா உண்டு,
அது தவிர நம்முடைய நாட்டிலேயே கீழ் ஜாதிகளை லப்பை என்றும் மரைக்காயர் என்றும் பட்டாணியர் என்றும் பிரிக்கின்ற பிரிவுகளும் உண்டு. சுடுகாட்டிலே இன்றைக்கும் கூட வாரணாசியிலே சியாவுக்கும் சுன்னிக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. மொஹரம் பண்டிகையின் போது சமீபத்திலே அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறை தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் படம் பிடித்து காட்டின. அப்பொழுது மதம் என்று சொன்னால் கொள்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக ஓர் இறை, ஒரு மறை, ஒரு முறை என்பதை கொண்டு வருவது எத்தனை அறிவீனமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், மதம் என்று சொன்னால் கொள்கை அல்லது கோட்பாடு, எவரவருக்கு எப்படி எப்படி வழிபட வேண்டுமோ அப்படி உன்னுடைய முறையை நீ வகுத்துக்கொள் என்கின்ற சுதந்திரத்தை உலகத்திலே எந்த ஒரு நாடாவது கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது நாம் வாழ்கின்ற ஹிந்துஸ்தானம், அது நாம் சார்ந்திருக்கிற ஹிந்து தர்மம். அப்ப மதம் என்பது மாறுபடும். அதனால் ஒரு விஷயத்தை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது எம்மதமும் சம்மதமே என்று சொன்னால் அவர்கள் பொருள் புரியாமல் அதனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். மதம் என்றால் கொள்கை. இங்கு தலைவராக விற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் ஸ்ரீ சிவகுமாரனுடைய கொள்கையும் பேசிக்கொண்டிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதனுடைய கொள்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஒன்றாகவும் இருக்காது. ஓரிரு கருத்துக்களிலே ஒன்றுபடலாம், எல்லா விஷயங்களிலும் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஒன்றுபடவும் முடியாது. ஆனால் அதனால் எங்களுடைய உறவில் விரிசல் ஏற்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இதனை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்தார்கள், உலகத்திலே இந்த மதம்தான் உயர்ந்தது, எனவே இதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். பெண்ணை காட்டி வலியுறுத்தினார்கள், மாவை காட்டி வலியுறுத்தினார்கள், கத்தியை காட்டி வலியுறுத்தினார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் என்ன பெயரிட்டார்கள், அன்பு மதம் என்று பெயரிட்டார்கள். அதனால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய வரலாற்று பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் இரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமாக இருந்த மதங்களிலே முதலாவதாக இஸ்லாமும் இரண்டாவதாக கிறிஸ்தவமும் இருக்கும். அதனால் நம்முடைய பெரியவர்கள் ஹிந்து மதம் என்று குறிப்பிடவில்லை, ஹிந்து தர்மம் என்று குறிப்பிட்டார்கள். மதம் என்றால் வழிபாட்டு முறை மாறுபடுகிறது, தர்மம் என்றால் வாழ்க்கை முறை, அது மாறாதது. வழிபாட்டு முறை மாறுபடும், வாழ்க்கை முறை மாறாது. இன்றைக்கும் பல மதங்கள் இருக்கின்றன. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஸ்கை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, ஐந்தொழுக்க பண்பாடு, யோகி சுவாமி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்தது, அது ஒரு மதம். ஜக்கி வாசுதேவ் இன்றைக்கு அவருடைய கருத்துக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், அது அவருடைய மதம். ஸ்ரீ 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 ரவிசங்கர், தி ஆர்ட் ஆஃப் லிவிங், சுதர்சன கிரியா, அவருடைய கருத்தை மதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி மாதா அமிர்தானந்தமயி, மேல்மருவத்தூர் பங்கார அடிகளார், இப்படி உலகத்திலே எத்தனையோ ஸ்தாபனாச்சாரியர்கள் தங்களுடைய மதத்தை, அதாவது தங்களுடைய கருத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் வள்ளலார் குறிப்பிட்டார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவனன்றோ. வாழையடி வாழையா வந்துகிட்டு இருக்கு. அதனால நமக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. நீ மாதா அமிர்தானந்தமயினுடைய தொண்டனா, பின்பற்று. வேதாத்ரி மகர்ஷியினுடைய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அந்த இயக்கத்தை சேர்ந்தவனா, பின்பற்று. இல்லை எனக்கு அம்மா ஓம் சக்தி அதுதான் எனக்கு பிடிக்கிறது, மேல்மருவத்தூர் பங்காராடிகளாருடைய வார வழிபாட்டு மன்றத்திற்கு முறையாக சென்று வழிபடு. எனக்கு கடவுளே இல்லை, ரொம்ப நல்லது. அம்மா அப்பா தான் தெய்வம், ரொம்பவும் நல்லது. அதனால் நான் கோவிலுக்கு போவதில்லை, தாய் தந்தையருக்கு சேவை செய்கின்றேன், மிகவும் நல்லது, செய். அதனால் இந்த நாட்டிலே ஏகாதசி விரதம் என்று யாரையும் வற்புறுத்துவதில்லை. இன்றைக்கு ஏகாதசி
சஷ்டியிலே 6 நாட்களும் விரதம் இருக்க வேண்டும் என்று யாரையும் நாம் கண்டிப்பாக வற்புறுத்தவில்லை. அரசாங்கமும் அப்படி எந்த விதமான சட்டமும் போடவில்லை. போடாது என்பது நமக்கு தெரியும். ஆனால் வளைகுடா நாடுகளிலே அப்படி இல்லை. ரம்ஜான், ரமலான் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாதத்தில் வருகின்ற நோன்பிலே நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நீயும் நோன்பு இருந்தே ஆக வேண்டும், நீயும் பட்டினி இருந்தே ஆக வேண்டும். அதனால் உன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. எனவே கட்டுப்பாட்டுக்குள் நீ வந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகின்ற மதங்கள் அவை. அதனால் மதம் என்று சொன்னால் கொள்கை அல்லது கோட்பாடு, அது வேறுபடும். எனவே எவரையும் எந்த கொள்கைக்கும் வற்புறுத்தாத ஒரு தர்மம் ஹிந்து தர்மம். வாழ்க்கை முறை மாறாது. தர்மம் என்று சொன்னால் தாரயதி என்கின்ற தாங்குகின்ற சொல்லை அடிப்படையாக கொண்டது. தர்மம் மாறாதது, எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது, எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது, எந்த இடத்திற்கும் பொருந்தக்கூடியது. உதாரணம் என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயும் தந்தையும் நமக்கு தெய்வங்கள். வேதம் என்ன சொல்கிறது? மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ. அம்மாவை வணங்கு, தெய்வமாக வணங்கு. தந்தையை தெய்வமாக வணங்கு. அதை அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும், எல்லா இனத்துக்கும் பொருந்தும், எல்லா இடத்துக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். இல்லைங்க, எங்க நாட்டில் அம்மாவை தான் நாங்க காப்பாத்துறது இல்லைங்க அப்படின்னா அங்க அநாகரிகம் இருக்கிறது என்று பொருளே தவிர, அங்கு அனாச்சாரம் இருக்கிறது என்று பொருளே தவிர, அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லை என்ற பொருளே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும். இது ஒசாமா பின் லேடனுக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்க அம்மா ஒசாமா பின் லேடனை பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னு பத்திரிகை செய்தி. புஷ்ஷுக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும். வாழ்க்கை முறை தர்மம் மாறாதது. அண்டை அயலானோடு நீ நேசி, அன்பு காட்டு. வள்ளலார் பாடுகிறார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். என்ன வேண்டுதலா? அருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எல்லா உயிருக்கும் நான் அன்பு செய்யணும். தர்மம், இது வாழ்க்கை முறை. அவருடைய எந்த அளவுக்கு போகிறது அவருடைய சிந்தனை, வள்ளலாருடைய சிந்தனை? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிர் வாடினா அவர் வாடினார். வீடு தோறும் இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். ஒரு வீடா போய் பிச்சை கேட்டு கிடைக்காம பசியோடு இருந்து தூங்கிக் கொண்டிருக்கிறவனை பார்த்து அவருடைய உள்ளம் நொந்ததான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். என்ன வார்த்தை பாருங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஏதோ ஒரு சமயத்துல மட்டும் இல்லையா, எல்லா சமயத்திலையுமா. வீடு தோறும் இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். அதனாலதான் வள்ளுவர் அதை சொல்றார். ஒரு ஆளுக்கு கஷ்டம்னா அந்த இறைவன் ஏன் இருக்கணும்? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகையும் உலகியற்றியான். 2000 ஆண்டுகளுக்கு முன்ன இவன் கணக்குப்படி, அவர் எத்தனை ஆண்டுகள் என்பது நம்மால் சொல்ல முடியாது. பிச்சை எடுத்துதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், இறைவா நீ எல்லா இடத்திற்கும் பிச்சை எடுத்து சென்று திரிவாயாக என்று இறைவனுக்கு சாபம் போட்டவர் திருவள்ளுவர். நவீனத்து கவிஞன் முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம், அவனே பட்டினி. அப்ப இது வாழ்க்கை முறை, இதற்கு பெயர் தர்மம். அதனால் அழைப்பதிலே என்ன குறிப்பிட்டிருந்தார்கள்? குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹிந்து தர்மம். ஹிந்து என்ற வார்த்தை உலகத்திலே மதங்கள் எல்லாம் என்னவென்று தெரியாமல் அந்தந்த நாடுகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், அந்த நாடுகளே தோன்றாத காலகட்டத்தில் உலகத்திலே நம்முடைய நாட்டிலே ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, நாகரிகம் இருந்தது, பண்பாடு இருந்தது. காரணம்,
சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1893 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி கொலம்பியா ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற சிகாகோவிலே இருக்கின்ற அந்த அரங்கிலே அமெரிக்க வாழ் சகோதரிகளே சகோதரர்களே என்று பேசுவதற்கு காரணமாக இருந்தது அமெரிக்காவினுடைய 400வது பிறந்த தின விழா. அப்படின்னா அமெரிக்கா பிறந்து 400 ஆண்டுகள் தான் ஆகி இருக்கின்றன. அதனாலதான் நம்ம கொண்டாடுறோம் அந்த விழாவை. He wanted to expose, yes, we are the supreme power, the whole world. He wanted to expose that. அதனால அவன் கொண்டாடினான். என்ன கொண்டாடினான்? அமெரிக்காவினுடைய பிறந்த 400வது ஆண்டு விழாவை கொண்டாடினதனுடைய ஒரு அம்சம் எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து பேச வைத்து அதிலே கிறிஸ்தவ மதம் உயர்ந்தது என்பதை எப்படியாவது நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக கூட்டினான். ஆனால் சர்வேஸ்வரியாக இருக்கக்கூடிய அம்பிகையின் எண்ணம் வேறு விதமாக இருந்தது. பாரத நாட்டிலிருந்து சிங்கம் சென்றது, கர்ஜித்தது. அந்த மாநாட்டின் தலையெழுத்து தலைகீழாக மாறியது. அப்ப தர்மம் என்றால் வாழ்க்கை முறை. அவர்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பாக நம்முடைய நாடு இருந்தது. அதை பாரதி அழகாக சொல்லுகிறான். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்ன வார்த்தை பாருங்க. ஒண்ணு தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும். நேற்று இன்று நாளை மூவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் சொல்லக்கூடிய வரலாற்று நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டம் நடத்தி அவங்க அத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்களாம். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இந்த பாரத தாயை பார்த்து இவள் என்று பிறந்தவள் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்களாம். என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அவர்களே உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாளப்பா எங்கள் பாரத தாய். அப்படிப்பட்ட பழமை உடையவள். சரி, பழமையாக இருந்திருக்கிறாளா? இல்லை. முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் இருக்கக்கூடியவங்கள் எங்கள் பாரத தாய். அதனால நம்முடைய நாட்டில் ஹிந்து என்கின்ற வார்த்தை பிறரால் நமக்கு வைக்கப்பட்ட பெயர். இப்ப நமக்கு இந்த தர்மத்திற்கு பெயர் இருக்க வேண்டுமே. தர்மம் என்று சொன்னாலே போதும். மதம் என்று சொன்னால் தான் பெயர் வேண்டும். சைவ மதம், வைணவ மதம், அதே போல கிறிஸ்து என்கின்ற இறை தூதர் வந்ததனாலே கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் என்று மதத்திற்கு பெயர் உண்டு. தர்மத்திற்கு பெயர் கிடையாது. இருந்தாலும் அந்த தர்மத்திற்கு அழகான ஒரு பெயர் வைக்கப்பட்டது. என்ன பெயர்? சனாதன தர்மம். ஹிந்து மதம் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோமே, உண்மையிலே ஹிந்து தர்மம். அதனுடைய உண்மையான பெயர் என்ன? சனாதன தர்மம். பாரதியதை பயன்படுத்துகின்றான். பூமியிலே கண்டமைந்து மதங்கள் கோடி. புத்த மதம், சமண மதம், பார்சி மார்க்கம், சாமியன இயேசு பதம் போற்றும் மார்க்கம் சனாதனமாம் ஹிந்து மதம். சனாதனம். சனாதனம் என்கின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? 3 வார்த்தைகள் இருக்கின்றன. புராதனம் என்று ஒரு வார்த்தை, சனாதனம் என்று ஒரு வார்த்தை, நூதனம் என்று ஒரு வார்த்தை. 3 வார்த்தைகள். புராதனம் என்றால் என்ன? நமக்கெல்லாம் தெரியும். புராதன லாலா இனிப்பு மிட்டாய் கடை. புராதன லாலா மிட்டாய் கடை அப்படி பேர் வைத்திருக்கிறான். அந்த கடையில் இருக்கிற மிட்டாய் புராதனமா அல்லது கடையே புராதனமா எனக்கு தெரியாது. நீங்க போய் சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். ஆனா புராதனம்னா என்ன? பழமையான என்று பொருள். புராதனமானதுங்க இந்த கோவில் சொல்றோம். அறிமுகப்படுத்தும் போது சொன்னார் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்தவர் அப்படி சொன்னார். புராதனமான குடும்பம். புராதனம் என்றால் பழமையான. நூதனம் என்று சொன்னால் புதுமையான. அதனால தான் ஆங்கிலத்தில் கதைகளுக்கு நாவல் என்று பெயர் வைத்தான். நாவல் என்பது ஆங்கில சொல், இப்பொழுது தமிழ் சொல்லாகிவிட்டது, அது வேறு விஷயம். நவீனம், நாவல், நாவல்டி. அப்ப நூதனம் புதியது. எனவே புராதனம் என்று ஒன்று உண்டு, பழமையானது. நூதனம் என்று ஒன்று உண்டு, புதுமையானது. இது சதாதனம், என்றைக்கும் பழமையாய் என்றைக்கும் புதுமையாய் இருப்பதனால் சதாதனம்.
ஒரு கவிதை உண்டு. Men may come, men may go, but I go on forever. ஒரு நதி பாடுகிறதா, என்னிடத்திலே பல மன்னாதி மன்னர்கள் எல்லாம் வந்து குளித்து விட்டு போனார்கள், மகாராணிகள் எல்லாம் குளித்து விட்டு போனார்கள், எல்லோரும் வந்து குளிக்கிறார்கள். ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், எதையும் நான் பார்ப்பதில்லை வித்தியாசம். என்னிடத்திலே பலரும் குளித்து விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிலே குளித்தார்கள்? அவர்கள் குளித்தது பழைய தண்ணீரிலா புதிய தண்ணீரிலா? எப்படி சொல்ல முடியும்? நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். men may come, men may go, but I go on forever என்று நதி பாடுவது போல ஒரு ஆங்கில கவிதை உண்டு. இது பழமையானதா புதுமையானதா? என்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதி போல ஹிந்து தர்மம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் சதாதனம் என்று பெயர் வைத்தார்கள். சதாதனம் என்பது கூட்டு சொல்லிலே வரும் பொழுது சனாதனம் என்று ஆகிறது. சனாதனம் என்று சொன்னால் என்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பது என்று பொருள். எனவே ஹிந்து தர்மம் என்று சொன்னால் சனாதன தர்மம், என்றைக்கும் இருப்பது. அதனால் தான் சொன்னோம், மதம் என்றால் வழிபாட்டு முறை, தர்மம் என்றால் வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை எல்லா இடத்துக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடியது. சரி, ஹிந்து தர்மம் நேற்று எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, நாளை எப்படி இருக்கும், இதை பற்றி சிந்தித்தாக வேண்டும். ஹிந்து தர்மம் என்பது ஹிந்து மகா சமுத்திரம். சமுத்திரத்திலே முத்துக்கள் கிடைக்கும், சுனாமிகளும் வரும். சுனாமி எப்பொழுது வரும், முத்து எப்பொழுது கிடைக்கும், இவற்றையெல்லாம் ஆழம் கண்டு இறங்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அந்த கடற்கரையிலே நின்று கொண்டு ஹிந்து மகா சமுத்திரத்தை தரிசிப்போம். நம்முடைய தர்மம் என்ற வாழ்க்கை முறையை எப்படி அமைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள்? வேதம் என்பது நமது புனிதமான நூல்கள். துரதிருஷ்டவசமாக இன்றைய ஹிந்துவுக்கு எது வேத புத்தகம் என்றே தெரியாது. அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்திலே சென்றால் வேத புத்தகம் என்றால் பைபிள் என்றே பொருள், ஐயர் என்றால் பாதிரியார் என்றே பொருள், கோவில் என்றால் மாதா கோவில் சர்ச் என்றே பொருள். வேதம் என்றால் என்ன? அற்புதமான அழகான வார்த்தை. அதனால் தான் சொல்றான், என்ன பெரிய வேத வாக்கா அப்படி கேட்கிறான். இன்றைக்கு கூட கிராமங்களிலே இவர் சொன்ன பெரிய வேத வாக்கு அப்படின்னா வேதத்தினுடைய வாக்குக்கு மதிப்பு இருக்கிறது என்பதனால் தான் அந்த பிரயோகம் இருக்கிறது. வேதம் என்றால் என்ன? வித் என்கின்ற அடிச்சொல்லில் இருந்து பிறந்தது. வித் என்றால் அறிவு என்று பொருள். அதனால் ரிக்வேதம் சொன்னது பிரஜானம் பிரம்மம், அறிவே பிரம்மம், உணர்வே பிரம்மம், சுத்த அறிவே சிவம் என்று ஓதும் சுருதிகள் கேளீரோ, பாரதியாருடைய வாக்கு. அறிவுதான் தெய்வம், வேதம் வித். அதனால தான் சுவாமி வேதாத்ரி மகரிஷி சொன்னார், அறிவு திருக்கோயில். அதை அழகாக நம் முன்னோர்கள் வைத்தார்கள். சித் அம்பரம், சிதம்பரம். சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் ஆடை. அறிவையே ஆடையாக உடுத்திக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆடல் அரசன் நடராச பெருமான். சிதம்பரம். அதனாலதான் ஆகாய தத்துவம், எங்கும் நிறைந்திருக்கிற தத்துவம். அப்போ வித் என்றால் அறிவு, வேதம் என்றால் அறிவு. அறிவு எங்கும் நிறைந்திருக்கின்றது. அந்த அறிவை தொகுத்து வழங்கியவர் வியாசர் பெருமான். என்ன அழகு பாருங்க, வியாசர் பெருமான் வேதங்களை கொடுத்தார். மீனவ பெண்ணின் மகனாக வந்தார். மத்சகந்தி என்று சொல்லப்படுகின்ற மீனவ பெண்ணின் மகனாக வந்தவர் 4 வேதங்களாக வகுத்து கொடுத்தார். ஏன்? கலியுகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சக்தியானது குறைவுபடும். இப்பொழுது நான் யுகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். யுகங்கள் 4. நமக்கெல்லாம் ஆங்கில ஆண்டு தெரியும், 2005. நமக்கெல்லாம் மாதம் தெரியும், பிப்ரவரி மாதம். ஆங்கில ஆண்டு 2005. அதைத்தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டு என்ன? கலியுகம் 5106. ஆண்டின் பெயர் என்ன? ஸ்ரீ தாரண வருடம். மாதத்தின் பெயர் என்ன? மாசி மாதம். தேதி என்ன? 6ஆம் தேதி, 22ஆம் தேதி.
22ஆம் தேதி மார்ச் மாதம் நடக்கிறது, 6ஆம் தேதி நடக்கிறது என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம், தமிழிலே இப்படி சொல்லுகிறோம். ஆங்கில ஆண்டு 2005, கலியுகம் 5106. அப்படி என்றால் கலியுகம் மொத்தம் எத்தனை? மயங்கி விடாதீர்கள், 4,32,000 ஆண்டுகள் ஆனால் கலியுகம் முடிவடையும். இப்பொழுது நடப்பது 5106, 4,32,000 கழித்தல் 5106, மீதி இருக்கக்கூடிய ஆண்டுகள் இன்னும் நாம் அனுபவித்தாக வேண்டும். நாம இருப்போமான்னு தெரியாது. சரி, கலியுகம் 4,32,000, மீதி 3 யுகங்கள் சென்றனவே, கழிந்தனவே. அவை என்னென்ன யுகங்கள்? 4: கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்தை போய்விட்டால் துவாபர யுகம் அடுத்தது. வே என்று சொன்னால், த்வி என்று சொன்னால் 2 என்று பொருள். அதிலிருந்து உருவான ஆங்கில சொல் தான் 2. 2 எதை குறிக்கிறது? கலியுகத்தை போல் 2 மடங்கு. 4,32,000 பெருக்கல் 2, 8,64,000 ஆண்டுகள் துவாபர யுகம் முடிந்து விட்டது. அதுக்கு முன் இருக்கக்கூடிய யுகம் திரேதாயுகம். 3 என்று சொன்னால் 3, ஆங்கிலத்திலே 3 என்று சொல்கிறார்கள். கலியுகத்தை போல் 3 மடங்கு. 4,32,000 பெருக்கல் 3, 12,96,000 வருடங்கள் திரேதாயுகம். முதலாவது யுகமாக சொல்லப்பட்ட கிருத்தயுகம் அல்லது சத்தியுகம் கலியுகத்தை போல் 4 மடங்கு. 4,32,000 பெருக்கல் 4, 17,28,000 வருடங்கள் கிருத்தயுகம். கிருத்தயுகமும் திரேதாயுகமும் துவாபர யுகமும் கலியுகமும் 4த்தையும் கூட்டினா வரக்கூடிய மொத்த ஆண்டுகள் 43,20,000 ஆண்டுகள். இந்த 4 முடிஞ்சதுன்னா ஒரு சதுர்யுகம் முடிந்தது என்று பொருள். அப்பதான் பிரளயம் வரும். சின்ன சின்ன பிரளயம் வந்தது. 2.5 நிமிஷத்தில் வந்தது சுனாமி. எடுத்து சென்றது 2.5 லட்சம் மனிதர்கள். 2.5 நிமிஷம் தான் ஆச்சா அது வந்து. 2.5 நிமிஷத்திலேயே 2.5 லட்சம் பேர்களை எடுத்து சென்றது. அந்த சுனாமியினால் லாபம் பெற்றவர்களும் உண்டு, நஷ்டமடைந்தவர்களும் உண்டு. மத்திய மாநில அரசாங்கத்திலே லாபம் பெற்றவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நஷ்டமடைந்தவர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுனாமி அமெரிக்க நாட்டினுடைய 6 மாதத்தினுடைய மின்சாரத்தினுடைய நுகர்வு, அதுதான் அவ்வளவு சக்தியா இந்த 2.5 நிமிஷம் சுனாமிக்கு. அப்படின்னா அந்த பிரளயம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணுவோம். இப்ப 4 யுகத்தை சேர்ந்த 43,20,000 ஆண்டுகளிலே 3 யுகங்கள் முடிந்து 4வது யுகமான கலியுகத்திலே 5106வது ஆண்டிலே நாம் இருக்கிறோம். அதிலே 60 ஆண்டுகள் அதிலே ஸ்ரீ தாரண வருடத்திலே இருக்கிறோம். அதிலே தமிழ் மாதத்திலே மாசி மாதத்திலே இருக்கிறோம். இந்த கலியுகத்திலே மனிதனுக்கு சக்தி குறைவு என்பதன் காரணமாக அகண்டமான அறிவை வியாசர் 4 வேதங்களாக வகுத்து கொடுத்தார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதிலே ஒவ்வொரு வேதத்திலும் ஒரு நுட்பமான நூற்பா உண்டு, சூத்திரம் உண்டு, பார்முலா உண்டு. சாமவேதத்தினுடைய நூற்பா சூத்திரம் நமக்கு சொல்ல வந்த விஷயம் ஐயப்ப மலைக்கு போகின்றவர்கள் பார்க்கக்கூடிய மகா வாக்கியம். இருமுடி தாங்கி 18 படிக்கட்டுகளின் மீது ஏறி அந்த துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரத்திற்கு 2 பக்கங்களிலும், ஒரு பக்கத்திலே அந்த கேரள மாநிலத்திலே இருப்பதன் காரணமாக மலையாளத்திலும், இன்னொரு பக்கத்திலே சம்ஸ்கிருதத்திலும் எழுதப்பட்டிருக்கின்ற சாம வேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவம் அசி. தத்து அது, துவம் நீ, அசி ஆகிறாய். அறிவே பிரம்மம் என்று தொடங்கின ரிக்வேதம் அதற்கு அடுத்து யஜுர்வேதத்திலே சொல்கிறது அகம் பிரம்ம அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. அகம் நான் பிரம்மமாக இருக்கிறேன். அறிவே பிரம்மம், நான் பிரம்மமாக இருக்கிறேன். தன்னை தான் இறைவன் என்று உணர்ந்து கொண்ட பின் மற்றவனுக்கு சொல்கிறான் அது நீயாக இருக்கிறாய். குரு சொல்கிறார் அது நீயாக இருக்கிறாய். தத்துவம் அசி. அயம் ஆத்மா பிரம்மா, அதர்வண வேதம். இப்படி 4 வேதங்களும் ஒன்றையே சொல்கின்றன. என்ன? இறைவன் நீ, தெய்வம் நீ. அதனால சாதாரண பாடலிலே வருகிறது, நாவுக்கரசருடைய தேவாரம் சொல்கிறது, திரு அங்க மாலை என்ற அற்புதமான பாடல். அதுல ஒரு அங்கத்தையும் சொல்கிறது.
தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மீன்களோ செவிகாள் கேண்மீன்களோ, கைகளால் பயன் என் கால்களால் பயன் என். பாட்டு முழுக்க நான் சொல்ல முடியாது, அதனால அங்கங்க ஒரு சாம்பிளுக்கு காமிச்சிட்டு போறேன். திரு அங்க மாலை என்று போடப்பட்ட அந்த அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்திலே கடைசி வரி என்ன தெரியுமா வருது? தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருமாலும் நான்முகனும் தேட போய் கண்டுபிடிக்க முடியாத அந்த அருட்பெரும் ஜோதியை நான் கண்டு கொண்டேன் என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். அதை வள்ளலார் சொல்லுகிறார் அவருக்கே உரித்தான பாணியிலே. உருத்திரர், நாரணர், பிரமர், விண்ணர், வேந்தர், உருகருடர், கந்தருவர், இயக்கர், மருத்துவர், பூதர், யோகியர், மற்றைவானவர்கள் முதலோர் எல்லாம் வேந்தர், உருகருடர், கந்தருவர், இயக்கர், பூதர், மருத்துவர், யோகியர், மற்றைவானவர்கள் முதலோர் எல்லாம் தம் மனத்தால் தேடி கருத்து அழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ, இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு வேதங்களை போய் கேட்டாங்களாம். மற்ற வேதங்களும் சரி, அந்த வேதங்கள் என்ன சொல்லித்தான், நானும் பார்க்கலையே தான். உருத்திரர், நாரணர், பிரமர், விண்ணோர், வேந்தர், உருகருடர், கந்தருவர், இயக்கர், பூதர், மருத்துவர், யோகியர், மற்ற வானவர்கள் முதலோர் எல்லாம் தம் மனத்தால் தேடி கருத்து அழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ மற்ற அவையும் காணேன் என்று வருத்தமுற்று ஆங்கு அவரோடு புலம்ப நின்ற வஞ்ச வெளியே இன்பமயமாம் தேவதேவே. அதோட வள்ளலார் நிறுத்தியிருந்தா வள்ளலாருக்கு பெருமை இல்லை. அடுத்தது சொல்றாரு பாருங்க, இவங்க அத்தனை பேரும் தேடி கிடைக்க முடியாத அந்த தெய்வம் வேதங்களும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கான், இறைவன் எங்கேன்னு தெரியலையா. அடுத்தது வள்ளலார் பாடுகிறார், கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலின் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பரமை உணவு இன்றி உறக்கம் இன்றி எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர்க்கு ஒளித்து, மறைக்கு ஒளித்து, அமரர்க்கு ஒளித்து, யோகனின் முனிவர்க்கு ஒளித்து, சிப்பரமாய் சின்மயமாய் நிறைந்த ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே. இந்த இறைவனை பற்றின கற்பனை வேற யாருக்காவது வருமா? அதனாலதான் தமிழ் அழகான ஒரு சொல் உண்டு, கடவுள். அவன் எல்லாவற்றையும் கடந்தவன், அதே சமயத்திலே உள்ளாகவும் இருக்கிறான் உனக்குள். அதனால் நம்முடைய முன்னோர்கள் பாடினார்கள், நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம், தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். அதனால் ஐயப்ப மலையிலே போன உடனே இருமுடி தாங்கி வருகின்ற அந்த பக்தர்களுக்கு ஐயப்பன் சொல்லுகிறான், இங்கே வந்துட்டு இருக்காதப்பா அடிக்கடி, நீதான் நான், தத்துவம் அசி, நானே நீ. மற்ற மதத்தில் அப்படி பார்க்க முடியுமா? அந்நிய மதங்கள்ல நீ என்றைக்குமே இறைவனாக ஆக முடியாது. இது மற்றைய மதங்களினுடைய செய்தி. எப்படி எம்மதமும் சம்மதமே ஆகும்? கர்த்தராலேயே அன்றி வேறு எவராலேயும் நீங்கள் ரட்சிப்பு அடைய மாட்டீர்கள். தெளிவா இருக்கான். தெளிவில்லாதவங்கள்லாம் நம்ம அறிவு ஜீவிகள் தான். முட்டாளுன்றான். நம்ம வேற என்ன சொல்றான்? பாட்டை எப்படி தெரியுமா பாடுறான்? தாசரே இத்தரணிய இயேசு நாதருக்கே சொந்தமாக்குவோம். மொத்தம் அவங்க அப்பா விட்டு பாட்டை விட்டு சொத்து புறம்போக்கு போட்டு எல்லாத்தையும் பிரிச்சுக்கலான்றான். தாசரே இத்தரணிய இயேசு நாதருக்கே சொந்தமாக்குவோம். அவன் ஆக்கிக்கிட்டு இருக்கான், நாம தூங்கிக்கிட்டு இருக்கோம். அவனுடைய கற்பனை என்ன? மனிதர்களை மாத்து, சிலுவையை போடு, பேரை மாத்து, ஊரை மாத்து, குழப்பத்தை கொண்டு வா, முடிஞ்சு போச்சு. அவன் வேலை அவ்வளவுதானே. நம்ம மதம் அப்படி இல்ல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், கண்ட போதெல்லாம் வாடினேன். மயில் ஆடித்தான், அது மேகத்தை கண்டா ஆடும். நம்மால் அதுக்கு ஷால்வை போத்திட்டு வரான்.
பேகன். நவீன பாஷையில கல்லூரி மாணவன் கேட்டா பேக் அப்படின்னுவான். முல்லை கொடி அது ஆடித்தா. ஐயோ கொழு கொம்பு இல்லாம ஆடுதுன்னு பாரி தன்னுடைய டொயோட்டா காரை கொடுத்துட்டு வந்தாராம். நம்ம மனசு எப்படி இருக்கு? இது வாழ்க்கை முறை. அதனால் தான் சொல்லுகிறேன், இறைவனை பற்றின கற்பனையே நமக்கு வேற. இறைவன் என்று சொன்னால் பாரதி புதிய ஆத்திச்சூடியிலே குழந்தைக்காக எழுதுகின்ற அந்த வரிசையிலே சொல்லுகின்றான், தே என்ற எழுத்துக்கு தெய்வம் நீ என்று உணர். இந்த 4 வேதங்களை வகுத்துக் கொடுத்த வியாசர் இந்த செய்தியை விரிவாக சொல்வதற்காக எழுதினார். அதற்கு பெயர் பிரம்மசூத்திரம் என்று பெயர். அதோடு அவர் நிற்கவில்லை. எல்லோரும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியுமா? எனவே அவன் 5வதாக ஒரு வேதத்தை படைத்தான். அதற்கு பெயர் மகாபாரதம். நீடாழி உலகத்து மறை நாளொடு 5 என்று நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மை முனிராசன் மகாபாரதம் சொன்ன நாள் என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுகிறார். 5வது வேதம் மகாபாரதம். வேதம் உனக்கு புரியவில்லையா? இதை பார்த்து புரிந்து கொள், படித்து புரிந்து கொள். அதோடு நின்றானா? இல்லை. 18 புராணங்களை கொடுத்தான், 18 உப புராணங்களை கொடுத்தான். அதோடு நிறுத்தினானா? இல்லை. இன்னமும் என் மனம் லயிக்கவில்லையே என்பதற்காக தவம் இருக்கின்ற சமயத்திலே நாரதர் வெளிப்பட நாரதரை பார்த்து கேட்டான், நான் இத்தனை வேதங்களை தொகுத்தும் வகுத்தும் பகுத்தும் கொடுத்தேன், மகாபாரதத்தை கொடுத்தேன், புராணங்களை எல்லாம் கொடுத்தேன், ஆனாலும் என் மனதிலே ஏதோ ஒரு கவலை இருக்கிறதே நாரதரே, என்ன செய்யலாம் என்று கேட்க, எத்தனை அறிவு இருந்தாலும் ஹிருதயம் இதயம் இழகவில்லை என்றால் அறிவை வைத்துக் கொண்டு நீ ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், இறைவன் பக்தி வலையில் படுவோன் காண்க. அதனால் நம்முடைய ஆழ்வாராதிகளும் நாயன்மார்களும் சொன்னார்கள், அழுதால் அவனை பெறலாமே. அழணும், இறைவன் வேண்டும்னு அழணும். நாம் எங்க அழறோம்? ஆத்மநாத சுவாமி கோவில் ஒரு வியாபாரி தினசரி உள்ள போவார். வழக்கமா நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த வியாபாரி பிரார்த்தனை பண்ணார், ஆத்மநாதா என்ன வாழ்க்கை இது, ஊரே கட்டு போச்சு, என்னைக்காவது நீ என்ன எடுத்துக்கொள்ள கூடாதா? இப்பவே வர தயாரா இருக்கேன், என்ன வாழ்க்கை. உற்றார் உறவினர்கள் யாரும் சுகம் இல்லை. ஆத்மநாதா உன்னிடத்திலே வருகிறேன், என்றைக்கு நீ என்னை எடுத்துக்கொள்வாய் அப்படின்னு இவர் பிரார்த்தனை பண்ணார். தினசரி இப்படியே வருவார். என்ன சுகம் இந்த உலகத்துல, ஆத்மநாதா எப்பொழுது எடுத்துக்கொள்வாய், இப்படியே சொல்லிட்டே இருந்தார். ஒரு பையன் பார்த்தான், இந்த துடுக்குக்கார பையன், இவர் உண்மையிலே இப்படி சொல்றாரா அப்படின்றதுக்கு சோதனை செய்யணும்னு என்ன பண்ணா, இவர் வரத்துக்கு முன்னாடியே அந்த கோவிலுக்கு போய் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்றுட்டான். இவர் வழக்கமா வந்தார், ஆத்மநாதா எப்பொழுது என்னை எடுத்துக்கொள்ள போகிறாய், என்ன வாழ்க்கை இது அப்படின்னார். உள்ள இருந்த அந்த பையன் சொன்னான், பக்தா உன் பக்திக்கு மெச்சினோம் வா அப்படின்னார். அன்னைக்கு பிடிச்ச ஓட்டம் தான், கோவிலுக்குள்ள போறதே இல்லை. நம்ம பக்தி எப்படி இருக்கு? இறைவனுக்காக அழறமா? தெட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறுகுறும் என்று உளம் பயந்தே, காட்டிலே பருக்கை கல்லிலே திரிந்துற்ற இளைப்பை ஏட்டிலே எழுத முடியுமோ, எந்தை நீ அறிந்தது தானே. வள்ளலார். தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால், சென்னையில் இருந்தார் அவர், தேட்டிலேவான். அன்றைக்கே வள்ளலார் காலத்திலே, நல்ல காலம் அவருக்கு பாஸ்புக்கே இல்லை, இருந்திருந்த ஹைகோர்ட் அதையும் முடக்கியிருப்பாங்க. தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறுகுறும் என்று உளம் பயந்தே, காட்டிலே பருக்கை கல்லிலே திரிந்துற்ற இளைப்பை ஏட்டிலே எழுத முடியுமோ, எந்தை நீ அறிந்தது தானே. கைவீசி நடக்க மாட்டாராம் வள்ளலார், அப்படி போர்த்தி கொண்டு நடப்பாராம். கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன். அழுதார் இறைவனுக்காக. பக்தி வலையில் படுவோன் காண்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழுதார், அம்மா பவதாரிணி உன்னோட நான் எப்ப சேருவேன்?
அதனால் நாரதர் சொன்னார், வியாசர் பெருமானுக்கு அறிவு மட்டும் இருந்தால் பலனில்லையப்பா, உன்னுடைய ஹிருதயமும் இறைவனுக்காக அழ வேண்டும், அதற்காக நீ ஒரு நூலை படைப்பாயாக என்று சொன்னார். ஸ்ரீமத் பாகவதம் வந்தது. கண்ணனினுடைய அற்புதமான கதைகள் வந்தன. இதோடு நிறுத்தவில்லை. நம்முடைய இந்து தர்மத்தினுடைய அடிப்படையான நூல்களிலே வேதங்கள் 4. இந்த வேதங்களை புரிந்து கொள்வதற்காக 6 தரிசனங்களை நம்முடைய முன்னோர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள். என்ன அற்புதம் பாருங்க. நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை. பேராவது தெரிந்து கொள்வோம். நியாய, வைசேஷிக, சாங்கிய, யோக, பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை. இன்னைக்கு பிரபலமாக யோகாசனங்களை நாம் பயின்று கொண்டிருக்கிறோமே, வெளிநாட்டவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை கொடுத்த பதஞ்சலி மகரிஷியினுடைய யோகமும் இந்த 6 தரிசனங்களிலே ஒன்று. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 6 அங்கங்களை படைத்தார்கள். அதை அப்பர் சுவாமிகள் அழகாக பாடுகிறார். மறைநாளோடு ஆரங்க முதல் கற்ற அப்படிங்கிறார். 6 அங்கம் என்ன? 6 என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே ஷட் என்று பெயர். அங்கம் என்றால் தெரியும், உறுப்பு. ஷட் கூட்டல் அங்கம் ஷடங்கம். அதிலிருந்து தான் வந்தது ஷடங்கு என்கின்ற சொல்லே. இப்ப நாம சொல்றோமே ஷடங்கு ஷடங்குன்னு, எப்படி வந்தது அது? ஷட் அங்கம் ஷடங்கம். அதிலே பிறந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். ஷடங்கம் என்பதுதான் ஷடங்கு என்று மாறிவிட்டது. ஷடங்கம் எத்தனை? 6 அங்கங்கள். சிக்ஷை, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம், கல்பம். அது வேதத்தினுடைய அங்கங்கள். அதிலே ஜோதிஷம் என்பது வேதத்தினுடைய கண்ணாகும். அதனால ஜோதிஷம் என்பது விஞ்ஞானம். ஏஎம்ஆருடைய புத்தகத்தை, குமுதம் ஜோதிடத்தை படிப்பவர்களுக்கு இன்னும் நன்றாகவே புரியும். அவுட் ஹவுஸ் பகுத்தறிவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவுட் ஹவுஸ் பகுத்தறிவாதிகள் அப்படின்னா வெளியில அவன் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னுவான். ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயத்துக்கு குங்குமம் வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்காரம்மா தனியா போய் திருப்பதியில உண்டியல்ல போட்டு வந்துருவான். அவனுக்கு பேர் அவுட் ஹவுஸ் பகுத்தறிவாதிகள் பேர். தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியத்தை பற்றி, பக்தி இலக்கியத்தை பற்றி சொல்லவே இல்லை. கிடைக்கக்கூடிய தொல்காப்பியம் முதல் கொண்டு, சிலப்பதிகாரம் முதல் கொண்டு, நாயன்மார்களுடைய, ஆழ்வார்களுடைய தேவார திவ்ய பிரபந்தம் முதற்கொண்டு, பாரதியார் வைரமுத்து காலம் வரை. இனிமேல் யாராவது கவிஞன் வந்தா அப்பப்ப வந்துட்டு இருக்காங்க 2-3 பேர். எல்லா பாடல்களையும் தெய்வம் உண்டு. அதனாலதான் வைரமுத்து கூட கலைஞர் வெளியிடுகிறார் புத்தகம், கள்ளிக்காட்டு இதிகாசம். கள்ளிக்காடு எனக்கு புரியுது, இதிகாசம் எங்க வந்தது? இதிகாசம்னா இந்த நாட்டில் 2, ராமாயணம், மகாபாரதம். இதிகாசம்னா என்ன பொருள் தெரியாது அவங்களுக்கு. என்ன எழுதியிருக்கணும்? என்ன தமிழ் பற்றாளர்கள் தமிழ்ல தானே சொல்லி இருக்கணும். கள்ளிக்காட்டு வரலாறு அப்படின்னு போட்டிருக்கணும். கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்திருக்க. இதிகாசம் என்றால் இதிஹாசம், இதிகாசம். அதனால அமர்க்களம் என்ற படத்தில் வைரமுத்துவனுடைய வைர வரிகள் என்ன சொல்லுது? நான் அது வேண்டும் இது வேண்டும் அந்த நடிகர் பாடுறார். நடிகர் பாடுறாருன்னா வாயசிக்கிறார், யாரோ ஒருத்தன் பாடுறான்னு வச்சுங்க. நான் மீனாட்சி தோல்ல இருக்கக்கூடிய கிளியா ஆகணும்னு எழுதியிருக்கார். 6ஆம் விரலாய் பேனாய் கேட்டேன், அதுக்கு மேலே இதையும் கேட்டேன், அத்தை கேட்டேன், இத்தை கேட்டேன், எத்தையோ வரும். அதுல மீனாட்சியினுடைய தோல்ல இருக்கக்கூடிய கிளியா நான் மாறணும் இல்லையா? இந்த நாட்டில் எல்லாமே ஹிந்துத்துவம். ஏன்? அதனால சொல்றான், இமயம் போல எங்களுடைய நடிகரின் புகழ் உயர்ந்து இருக்கிறது. ஏன்? தமிழ்நாட்டில் மலையே இல்லையா? பரங்கி மலை போல எங்கள் நடிகரின் புகழ் உயர்ந்து இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் இமயத்தை கூப்பிடுறாங்க? அப்ப இந்த நாடு ஒரே நாடு தானே. காதலை பத்தி பாடுறான் யாரு? புறம்போக்கு நடிகர் கமலஹாசன் உள்பட. கங்கை போல காதல் துள்ளி வரணுமா? ஏன்? தாமிரபரணி போல துள்ளி வரட்டமே, கூவ நதியை போல துள்ளி வரட்டமே. அப்ப கங்கை புனிதமானது என்பது இந்த நாட்டிற்கு பொது இல்லையா? அப்ப கங்கையும் இமயமும் இந்த நாட்டில் ஒண்ணு. அதனாலதான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு வேணா போங்க, கங்கை அம்மன் ஆலயம் உண்டு.
அப்ப இந்த நாட்டினுடைய சின்னங்களோ இந்த நாட்டினுடைய வழிபாடுகளோ இத்தனை விஷயங்களை கொண்டு இருக்கிறது. அதனால வியாசர் பெருமான் படைத்தது வேத அங்கங்கள் 6, வேதாந்தங்கள் 6. இந்த நான் சொன்ன அத்தனையும் இந்து தர்மத்தினுடைய வித்யாஸ்தானங்கள். எப்படி வாழ்க்கை முறையை வைத்தான்? அறம், பொருள், இன்பம், வீடு 4. சம்ஸ்கிருதத்தில் என்ன சொன்னான்? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். நமக்கே என்ன சொல்றோம்? அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற ஆள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும். அது என்னது வீட்டுக்கு போய் சேரணும்? அலைஞ்சிக்கிட்டே இருக்கானா, அப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும். அதான் வீடு. உலகத்திலே அலைந்து கொண்டே இருக்கிறோம், ஒரு வீட்டுக்கு போனோங்கிறான். வீடு என்பது மோட்சத்தையும் குறிக்கும், நாம் தற்காலிகமாக தங்கி இருக்கக்கூடிய வீட்டையும் குறிக்கும். வீடுன்னா மற்றைய மதங்களுக்கு என்ன தெரியுமா? மேல உட்கார்ந்து இருக்கார் பரலோகத்துல, பரமண்டலத்துல, அந்த சேர்ல, நாற்காலியில அந்த பரமபிதா உட்கார்ந்து இருக்கார். ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒரு நாள் உண்டு. எல்லாம் போய் வரிசையில் நிக்கணும். அவர் ஒவ்வொருத்தரா கூப்பிடுவார், பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்பார். மதம் மாத்திருக்கியா நீ? 5 பேரையாவது மாத்தினியா? 5 பேரை ஸ்நானம் பண்ணி சரிப்படுத்தினியா? ரைட், நீ போ சொர்க்கத்துக்கு போ. நீ ஹிந்துவா, நரகத்துக்கு போ. இப்படி பண்ணுவாராம் ஜட்ஜ்மெண்ட் டேல. இதான் அவர் மேல உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கு. கடவுளை பத்தி கற்பனை வேணாமா? ஏன் கடவுளே இப்படி இருந்தாருன்னா அவர் எப்படி செய்வாரு? நம்ம பார்த்து கேலி செய்யறான், நமக்கும் அது அடிமையா இருக்கும். என்ன தெரியுமா? என்னையா 1008 கடவுளை வச்சிருக்கீங்களேயா, எவ்வளவு அற்புதமானது. இந்த மாதிரி அழகழகான விநாயகரை மாதிரி ஒரு உருவம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? கற்பனையில கூட வராது. நம்ம ஆளுக்கு கற்பனை வந்தா விபரீதமா தான் வரும். இப்ப இருக்கிறவனுக்கு விபரீதமான கற்பனை வரும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இவனுடைய இதுவே விபரீதமான கற்பனை. ஓடித்தான் போற, அது வேற என்ன, புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா, எப்படி இப்படி கற்பனை பாருங்க. என்னுடைய கற்பனை. நான் போக்குவரத்து அடிக்குமா பேருந்துல தான் பயணம் செய்வேன். ஆரஞ்சு பழத்தை உரிக்கலான்னு உரிக்கும் போது டை அப்படின்னு, யாரா என்னடா டைன்னு நம்மள சொல்றாங்கன்னு திரும்பி பார்த்தா யாரையும் காணும். ராகமா வந்தது, டை கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா. நான் அப்பதான் ஆரஞ்சு பழத்தை உரிக்கலாமா வானாமான்னு தெரியல. அப்புறம் பாட்டு போகுது. இவன் கற்பனை எப்படி இருக்கு? கன்னத்துல கை வச்சா அப்புறம் பாட்டு போகுதுன்னு வச்சுங்களேன். தரித்திரமான கற்பனை, மட்டரகமான கற்பனை. போஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். எந்த ஒரு பகுதியானது பெண்களினுடைய பகுதி வெளியிலே காண்பிக்கப்படக்கூடாதோ அந்த நாபி, அதுதானே தொப்புள் குடி. குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய இணைப்பு அதுதானே. அதையே பெண்கள் காண்பிக்கும்படியான சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைதான் நம்ம ரொம்ப யோசனை பண்ணணும். இதுக்கு பேரு நாகரீகம், இதற்கு பேரு முன்னேற்றம், இதற்கு பேர் முற்போக்கு சிந்தனைன்னு சொல்றான். நம்ம பெரியவங்க எப்படி வைத்திருக்காங்க, அது முற்போக்கு சிந்தனை இல்லையா? எத்தனை வடிவங்கள், விநாயகருடைய வடிவம். கற்பனையே பண்ண முடியாதையா? யானை தலையும் அந்த தொப்பையும் அந்த உடைந்த தந்தமும் அங்குஷ பாசமும், இது அவனுக்கு எப்படி புரியும்? ஔவையார கேட்டா புரியும். சீதக்களபச் செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேடமுகமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் சொல்லிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை. எதை தெரியுமா சொல்ல வந்தேன் இதுல? அந்த விநாயகருடைய உருவத்தை பத்தின அத்தனை விளக்கத்தையும் அந்த அம்மா கொடுக்கறாங்க, அவ்வ பாட்டி. வேதாத்ரி மகரிஷி சொன்ன சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகாவை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக விநாயகர் அகவல்ல அவ்வ பாட்டி அழகா கொடுத்திருக்காங்க. என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே பின்னை வினையின் பிடியை நீக்கி வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தன்னில் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தியின் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்
என்ன வார்த்தைகள்! ஒரு ஒரு வரியும் அதுல அதை படிக்கிறதுக்கே ஒரு வாழ்நாள் போதாது நமக்கு. ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கு, எவ்வளவு கற்பனையோடு அந்த ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கணும். இதெல்லாம் கற்பனையில எழுதணும்னா கூட முடியுமா நம்மால? மெகா சீரியல் எடுக்கிறான், அந்த டைரக்டரே குழம்பி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம, அதுல வேற கால்ஷீட் தகராறு இல்ல, அதே ஆள் வேற மாறி போய் நம்ம அம்மாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மெட்டி போலி தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டுக்கு போனா கற்பாம்பூச்சி போட்டா கூட சாப்பிட வேண்டியதுதான். முருகனை போல ஒரு அழகான தெய்வம், என்ன அழகையா! முருகனாலே எத்தனை, முருகனா அழகுன்னு அர்த்தம். திருவி கல்யாண சுந்தரனாரனுடைய முருகன் அல்லது அழகு புத்தகத்தை படித்தா தெரியும். மு ரு கு வல்லின மெல்லின இடையினங்கள் சேர்ந்தது. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் என்று தொல்காப்பியன் பாடுகிறான். இயற்கையினுடைய தெய்வம் அவன். அதனால் குன்றுதோறும் குமரன் இருக்கும் இடமாக பாவித்தோம். விநாயகருக்கு ஒரு கொம்பு ஏன் உடைஞ்சதுன்னா, வியாசர் மகாபாரதத்தை எழுதுவதற்கு தந்தத்தை உடைத்து மகாபாரதத்தை எழுதினார். அறிவை பெறுவதற்காக, அழகை கெடுத்துக் கொள்ள நீ தியாகம் செய்வதற்கு தயாராகு என்று சொல்லி இருக்கிறது. திருவிளையாடல் ஏபி நாகராஜன் எடுத்த படம் நமக்கெல்லாம் தெரியும். சிவனும் பார்வதியும் உட்கார்ந்து இருப்பாங்க. நாரதர் பழம் கொண்டு வருவார். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய் நாரதா, இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையே. பாசத்தோடு நாரதன் பழம் கொண்டு வந்திருக்கிறான், அவனை பரிகாசம் செய்கிறீர்களே அப்படின்னு பார்வதி சொல்வாங்க. இது ஞானப்பழம். விநாயகரும் வேலவரும் ஓடி வருவாங்க, எனக்குத்தான் அந்த ஞானப்பழம், எனக்குத்தான் அந்த ஞானப்பழம். கவலைப்படாதீர்கள், பழத்தை சரிபாதியாக வெட்டி கொடுக்கிறேன். அம்மா சொல்றது. உன்னை அப்பா சொல்வார், இது ஞானப்பழம், இதை பாதி வெட்டியில சாப்பிடக்கூடாது. அப்படியானால் எப்படி கொடுப்பது? இருப்பதோ ஒரு பழம் ஆயிற்று. அப்படிக்கே இதை பெறுவதற்கு நம் குழந்தைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சோதனையும் வேதனையும் பக்தர்களோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாதா? உடனே சோதனை. யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞான பழம். உடனே முருகப்பெருமான் தன்னுடைய டிவியை சுசிக்கு எடுத்துட்டு போடுவார். விநாயகர் எங்க ஓடுறது பாவம், நம்ம ஊர் போலீஸ்காரன் மாதிரி பாவம், தப்பையும் தந்தையும் எங்க ஓடுவார்? விநாயகர் கேட்கிறார் அந்த கைலாயத்திலே சிவகணங்களை பார்த்து, அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? எல்லோரும் சொல்கிறார்கள் அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். அப்படியானால் அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்ததாகத்தானே பொருள். ஆமாம் ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அம்மா அப்பாவை ஒரு தடவை இல்லை 3 தடவை சுற்றி வந்து படத்தை வாங்கி கொள்கிறார். முருகப்பெருமான் வருகிறார், இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு கோபப்பட்டு பழனிக்கு ஓடுறார். நமக்கு தெரியும் இந்த கதை, என்ன அழகான கதைய. உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை காண்பிப்பதற்காக முருகப்பெருமானை, குமரக் கடவுளை உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் சுற்றி வரச் செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதே இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறான் என்கின்ற தத்துவத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விநாயகப் பெருமானை, அம்மையப்பனை சுற்றி வரும் பெற செய்தார்கள். காக்கை சிறகினிலே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, கேட்கும் ஒலிகள் எல்லாம் நந்தலாலா. முடியுமா அவனால? அவன் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கார் மேலே என்றான். அதனால நமக்கு மோட்சம் என்றால் என்ன? விடுதலைன்னு சொன்னா இங்கேயே விடுதலை. செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் கிடையாது. விடுதலை என்பது இங்கேயே. இப்பவே நம்ம இறைவனை உணரவில்லை என்றால் இறந்த பிறகு என்ன கேரண்டிய? சொர்க்கம் நரகம் என்பது திருமூலர் அழகாக சொல்கிறார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அதற்காக இத்தனை உருவங்களை படைத்தார்கள். விநாயகரை படைத்தார்கள், முருகனை படைத்தார்கள், அர்த்தநாரீஸ்வரனாக சிவபெருமானை படைத்தார்கள். என்ன தத்துவம்? உலகத்தில் இது போல தத்துவம் இருக்க முடியுமா? இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆண்களா? இல்லை. இங்க இருக்கிற அத்தனை பேரும் பெண்களா? இல்லை. என்ன நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க, எங்க ஊருக்கு வந்து இப்படி எல்லாம். எல்லோருமே ஆண்களும் பெண்களும், ஆண் சக்தியும் பெண் சக்தியும் கலந்துதான் இருக்கு. நம்ம மதத்துல பாருங்க, தர்மத்துல கோவிலுக்கு போனா
ஆகம விதிப்படி அமைந்த கோவில்களிலே, குறிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனா ராத்திரி, எல்லா சிவாலயங்களிலும் உண்டு, பள்ளியறை விழா ஒண்ணு உண்டு. பல பேர் கோவிலுக்கே போறதில்லை, அந்த நேரத்தில் தெரியவும் தெரியாது, சிவபக்தர்களுக்கு தெரியும். அந்த பள்ளி அறையில அம்பிகையையும் இறைவனையும் ஒன்றாக சேர்த்து வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு. என்னையா இது, மோசமா இருக்கானையா ஹிந்து, ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைப்பது கடவுளிடத்தில் கூடவா அப்படின்னா, நாம் இறைவனை அப்படி பார்த்தவர்கள். ஆண் பெண்ணினுடைய சக்தி சங்கமம். அதனால தான் அன்பே சிவம் என்று சொன்னால் அதற்கு அடுத்த வரி என்ன தெரியுமா? அருளே சக்தி. அன்பே சிவம் என்பது ஸ்டாட்டிக் எனர்ஜி, அருளே சக்தி என்பது கைனடிக் எனர்ஜி. அதனால தான் பள்ளியறை முடிந்த உடனே அங்க வந்து ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அவசியம் எப்பயாவது திருப்பள்ளி அந்த அறை போகக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருந்ததுன்னா கடைசி இதுல நடக்கும் அது கோவில்கள். அப்ப என்ன தெரியுமா பிரசாதம் கொடுப்பாங்க? உளுந்து கலந்த சுண்டல் கொடுப்பாங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பேரு இல்லாதவர்கள் இறைவனை வழிபட்டு குழந்தை பேரு பெறுவதற்காக அங்க போனா அந்த சுண்டல் கிடைக்கும். என்ன முன்னோருடைய புத்திசாலித்தனம் பாருங்க. உளுந்து கலந்த சுண்டலை ஏன் கொடுத்தாங்கன்னா, உளுந்துல உயிர் சத்துக்களை, ஜீவசக்திகளை, உயிர் அணுக்களை உருவாக்குகின்ற சக்தி அதுல இருக்கு. அதனால அந்த பிரசாதத்தை வாங்கி பால் கொடுப்பாங்க. பனங்கல்கண்டு கலந்த அந்த பாலையும் குடித்து இறைவனையும் நினைத்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்ன முன்னோர்களுடைய புத்திசாலித்தனம் எங்கே? திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும் என்றால் பல் சுலக்காது இருப்பீரோன்னு எழுதுகின்ற பகுத்தறிவு கழுதை, புலி, நாய் இவர்களுடைய அறிவு எங்கே? அகட்டு விரிந்தது எத்தனை உருவங்கள், 1001 உருவமா. நிறத்தல, நிறம் என்ன அழகா இருக்கு பாருங்க. சிவபெருமானுடைய நிறம் வெள்ளை, பொன், பொன்னார் மேனியனே என்று பாடுகிறார் அப்பர் சுவாமிகள். சக்தியினுடைய நிறம் என்ன தெரியுமா? கருப்பு. அதனால் அவளுக்கு பேர் ஷியாமளா என்று பெயர். அவள் குடும்பத்திலே அவளுடைய அண்ணன் யாரு? பெருமாள், விஷ்ணு, ராமன், கிருஷ்ணன், எல்லாம் கருப்பு. நம்ம சகோதரிகள், தாய்மார்கள் ஃபேர் அண்ட் லவ்லி தடவின்னு இருக்காங்க. சிவப்பாகணுமே, கருப்பு தான் நல்ல கலரு. இவன் பகுத்தறிவாதி சொல்றான் கருஞ்சட்டை போட்டுக்க. ஏன் கருப்பு சட்டை போட்டுக்கிற? ஊதா கலர் சட்டை போட்டுக்கிறதானே? அது கருப்பு தான் வந்து துக்கத்தை காட்டுறது. யார் சொன்னாங்க துக்கத்தை காட்டுதுன்னு? அது மூட நம்பிக்கை இல்ல, மூட நம்பிக்கை தானே அது. கருப்பு சட்டை தான் போடணும் எவன் சொன்னா? அப்ப நீ ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய் இல்லையே. முருகனையும் விநாயகரையும் குமரனுக்கும் பாலபிஷேகம், அந்த சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் தேனபிஷேகம் செய்வது மூடத்தனம் அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் உன்னுடைய தலைவனுக்கு செலவு வைக்கிறையா? மூடத்தனம் இல்லையா அது? கடுமையான மூடத்தனம் இல்ல. அவர்கள் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறான். இதெல்லாம் வாழாதவர்கள்ன்றதுக்காக அவன் சொன்னான் வாழ்ந்தவர்கள். சரி, 100 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? நீ இப்ப வாழ்ந்தவர்னு சொல்ற, 100 வருஷம் கழிச்சு அப்பொழுது நாங்கள் எழுதின புத்தகத்தை படித்துக் கொள்வார்கள். அப்படிதான் எங்க முன்னோர்கள் புத்தகத்தை எழுதினா. இதுவாது ஐம்பொன் சிலை, பஞ்சலோக சிலை, தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, தாமிரம் இருக்கிறது, உலோகங்கள் எல்லாம் இருக்கிறது. போகர் சித்தர் பழனி மலையில நவபாஷாணத்தால சிலை வைத்திருக்கிறார். அதிலே செய்கின்ற பஞ்சாமிர்தமோ பாலபிஷேகமோ உடலுக்கு சென்றால் உடலுக்கு ஆரோக்கியம். உன்னுடைய தலைவனுக்கு என்ன இருக்கும்? காக்கா தான் வந்து உட்காரும். அது கூட இப்ப உட்கார்றது இல்லை. அதுக்கு ஒரு மானம் ரோஷம் இருக்கு இல்லையா? அது சங்கத்துல முடிவு பண்ணிருக்கு, நம்ம உட்காரக்கூடாது இனிமேல். உனக்கு பக்தி இல்லையே. உன்னுடைய தலைவனை வெயிலில் நீ காய வைக்கிறாய், மழையிலே நனைய வைக்கிறாய். எங்களுடைய முருகனோ பிள்ளையாரோ அப்படியா? கோவிலை அமைத்தான். ராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டை சின்னதாக கட்டி கொண்டார்கள். இன்றைக்கு அரண்மனை இல்ல, ராஜராஜ சோழனுடைய அரண்மனை இல்ல, ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை இல்ல, திருமலை நாயக்கருடைய மாளிகை இல்ல. ஆனால் கோவிலை கட்டினான். இத்தனைக்கும் இவன் வைத்துக் கொண்டிருக்கிற தங்கி இருக்கிற வீட்டுக்கு அரண்மனை என்று பெயர். அரண் என்றால் பாதுகாப்பு, மனை என்றால் வீடு. பாதுகாப்பான அந்த மன்னாதி மன்னர்களுடைய வீடுகள் இன்றைக்கு இல்லை. ஆனால் ஆலயங்களை பெரிதாக கட்டினான். நாம் என்ன தெரியுமா பண்ணோம்? வீட்டை பெருசா கட்டிட்டு அந்த மாடிப்படி ஏறதுக்கு கீழே பூஜை அறையை வச்சிருக்கோம். நம்ம நிலைமை எப்படி பாருங்க. அதுவே போனா போகுதுன்னு கொடுத்துருக்கோம் அந்த ரூம். பூஜை அறைன்னு பல பேர் வீட்டுக்கு போனா இப்படிதான் நிலைமை.
இதையெல்லாம் வாழ்க்கை முறையாக ஆக்கி காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரையில் உன்னுடைய சிந்தனை எல்லாம் வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்தார்கள். வாசல்ல சாணம் தெளிச்சு அந்த அரிசி மாவுல கோலம் போட்டாங்க. என்ன அற்புதம்! எறும்பு சாப்பிட்டா கண்ணு தெரியும். நம்மால் இப்ப பெயிண்டே அடிச்சு விட்டான். எதுக்கு இந்த வம்பு? மஞ்சள் தேய்ச்சா நல்லது, குங்குமம் வச்சா நல்லதுன்னா அதையும் பெயிண்ட் அடிச்சு விட்டான். மாவலை கட்டினா நல்லதுன்னா பிளாஸ்டிக் மாவிலே வச்சுட்டான். எதுக்கு அடிக்கடி மாத்திக்கிட்டு இருக்கணும்? வாழ்க்கை முறை எப்படி மாறி போச்சு பாருங்க. நமக்கு மொத்தத்தில் இந்து தர்மத்தினுடைய எந்த பகுதியை நீங்கள் தொட்டாலும், நான் உதாரணத்துக்கு தான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதை தொட்டாலும் சரி, நிறத்தை பற்றி சொன்னனே, கருப்புன்னு, வெள்ளை, சிவப்புன்னு சொன்னேன். எல்லாத்துலயும் வெள்ளை சிவப்பு வரும் பாருங்க. சிவம் வெள்ளை, சக்தி சிவப்பு. உடம்புல ஓடுகின்ற ரத்தம் சிவப்பு இருக்கு, வெள்ளை இருக்கு. சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள். பெருமாளை வழிபடுகின்றவர்கள் இட்டுக் கொள்கிறார்களே, ரெண்டு பக்கம் ரெண்டு வெள்ளை, நடுவுல ஸ்ரீ சூர்ணம் என்று சொல்வார்கள். சிவப்பு, சிவப்பு சக்தி. ஆண்களுக்கு வெள்ளை வேட்டி. இப்ப நிறைய பேர் நிறைய கட்ட ஆரம்பிச்சாங்க. புடவைக்கும் வேட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. அதுக்கு பேர் லுங்கின்னு சொல்றாங்க. வெள்ளை ஆண்களுக்கு, சிவப்பு பெண்களுக்கு, குங்குமம். நிறங்கள் எவ்வளவு வித்தியாசம்! இறைவனுக்கு நிறங்களை கொடுத்தவங்க நாம தானே. ராமனுடைய நிறம், அவர் மிதிலையில நடந்து போறாராம், விஸ்வாமித்திரர் முன்ன போறார், ராமன் பின்னாடி போறான், லக்ஷ்மணன் அதுக்கு பின்னாடி போறான். சூரியன் மிதிலையில காணமா. சூரியன் எங்கடா போனான்னா, கருப்பு என்கின்ற அந்த நிறம் இருக்கிறதே எல்லா நிறங்களையும் இழுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு நிறம். அதனால்தான் சக்திக்கு கருப்பு வைத்தான். காரணம், இந்த அண்ட சராசரங்களை தன்னுடைய பிடிக்குள் வைத்திருப்பவள். ராமன் வரும்பொழுது மிதிலையில ராமன் மட்டும் தெரியுறான், சூரியனை காணாமா. ஏன்னா பாடினான் பாட்டு கம்பன். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. கருப்பா என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாத்தையும் பட்டியல் போட்டாங்க கம்பன். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. பட்டியல் போட்டுக்கிட்டே வந்தவன் சூரியனை காணமே. அதனால கடைசியா அந்த பாட்டை முடிக்கிறான். ஐயோ இவன் அழகென்பதொரழியா அழகுடையான். சூரியனே காணமா, அந்த கருப்புக்குள்ள எல்லாம் போயிடுதான். ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, சியாமலா அதாவது பார்வதி கருப்பு. சிவனுடைய அம்சங்கள் சிவப்பு. பச்சையும் நீலமும் கூட கருப்பினுடைய அம்சங்கள். அதனாலதான் பச்சைமா மலை போல் மேனி, நீல வண்ண கண்ணா வாடா. நிறங்களை கொடுத்திருக்கணும். நாம நிறங்கள்ல எத்தனை விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கு. கோவிலுக்கு கூட எல்லா கோவிலையும் வெள்ளை இருக்கும், சிவப்பு பட்டை அடிச்சிருக்கும். ஏன்? சிவப்பும் வெள்ளையும் தான் சேர்ந்திருக்கு. சிவப்பு என்பது சக்தி, வெள்ளை என்பது சிவன். இந்த அளவுக்கு நிறத்திலும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இந்த நூல்களை எல்லாம், சாத்திரங்களை எல்லாம் கொடுத்து வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக 4 புருஷார்த்தங்களை கொடுத்தார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு. அதற்காக வாழ்க்கையை 4ஆக பிரித்தார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இறைவனை அடைவதற்காக 4 பாதைகளை கொடுத்தார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம். வாழ்க்கையில ஏதோ சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். எல்லாம் மாயை என்று சொல்லிவிட்டார்கள். தயவு செய்து அப்படி நினைத்து விடாதீர்கள். நம்முடைய தர்மம் சொல்லுகிறது. திருப்புகழிலே அருணகிரிநாதர் மிக அழகாக பாடுகிறார். இக பர சௌபாகியம் அருள்வாயே. இந்த உலகத்திலும் நான் நன்றாக இருக்க வேண்டும், மேல் உலகத்திலும் மரணத்திற்கு பின் கிடைக்கின்ற வாழ்விலும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னது இந்து தர்மம். மொத்தத்திலே தர்மம் என்று சொன்னால் வாழ்க்கை முறை. அப்படி வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். எல்லா விதத்திலும், உணவு, உடை, உறையுள். இப்ப எத்தனை வாஸ்து சாஸ்திரம் நாம பார்க்கிறோம். ஒரே வாஸ்து சாஸ்திரம். வீட்டுக்கு உள்ள வானம் தெரியும்படியாக முற்றம் என்று ஒன்று இருந்தது. அது இருந்தா வேற எந்த சாஸ்திரம் பார்க்க வேணும். வீட்டினுடைய அமைப்பு இருக்க. இன்னைக்கு காரைக்குடிக்கு போனா பார்க்கலாம். வெளிநாட்டில இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. முட்டுக்காடுன்னு சென்னைக்கு பக்கத்துல மகாபலிபுரம் போற வழியில இருக்கு. பழமையான நம்முடைய வீடுகளை அப்படியே வைத்திருக்காங்களாம். நாம பாக்குறதுக்கு நம்ம நிலைமை எப்படி ஆயிப்போச்சு பாருங்க. வீடு எப்படி கட்டணும், முதல்ல எப்படி இருக்கு, அடுத்தது அறை என்ன, முற்றம்னா என்ன, சமையல் அறைனா என்ன, எத்தனை இருந்தது வரிசையா. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? குளியலறைக்கு ஒருத்தர் போனா கழிவறைக்கு இருக்கிறவர் அவஸ்தைப்படுறார். ஏன்னா உள்ளேயே கழிவறை, உள்ளேயே குளியலறை. நிலைமை பாருங்க. இதுக்கு பேர் வாஸ்து சாஸ்திரமா? இதுக்கு பேர் சிக்கனமா?
கழிவறை தனியா, குளியலறை தனியா கூட இல்ல. தர்மத்தை பற்றி நம்ம மாதிரி சிந்திக்க இனிமேல் முடியாது. ஒரு வேட்டி இருக்கு பாருங்க. நிறைய பேர் வெள்ளைக்காரனை பார்த்து ஒரு ஆர்வம் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா இனிமேல் வெள்ளைக்காரன் பக்கம் நீங்க யாரும் போக மாட்டீங்க. நமக்கெல்லாம் தெரியும் 2 கழிவறை, ஒன்னு வெஸ்டர்ன் டாய்லெட், இன்னொன்னு பாம்பே டாய்லெட். பாம்பேன்னு சொன்னாங்க முதல்ல அங்க அறிமுகப்படுத்தினதுனால. அதுக்கு முன்னாடி கழிவறைன்றதே கிடையாது. அப்படின்னா நம்ம ஒன்றும் நாகரிகம் தெரியலன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு கூட கழிவறைக்கு நாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கிராமங்கள்ல? வெளிக்கு போயிருக்காருன்னு, கொல்லைக்கு போயிருக்காருன்னு. வெளிக்கின்னா ஊருக்கு வெளியிலன்னு அர்த்தம். வெளிக்கு போயிருக்காருன்னு. எப்ப தெரியுமா இந்த கக்கூசு? துலுக்க முஸ்லீம் இந்த நாட்டுக்கு உள்ள ஆட்சி செய்யும் போது தான் வந்தது. அப்பெல்லாம் நம்ம கிராமத்துல எல்லாமே நமக்கு நாமே இருந்தோம். துலுக்கம் வந்தவன அவன் பெண்ணை வெளியில விடல. ஏன்னா அவன் எங்கேருந்து எடுத்தான்னு மற்றவனுக்கு தெரிஞ்சிட போறதுன்னு உள்ளே வச்சிருந்தான். கருப்பா ஒரு இதையும் போட்டான். தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அப்படின்னா பெண்ணுக்கு என்ன கொடுமை பாருங்க. இந்து தர்மத்திலேயா கொடுமை? போட்டான். அப்ப அதை யார தெரியுமா எடுக்க வச்சா? இந்துக்களிலே ஒரு பிரிவினரை வைத்து எடுக்க வைத்தான். என்ன கொடுமை பாருங்க. இன்னைக்கு கூட கழிவறையில அந்த மலத்தை அள்ளுகின்ற ஒரு காலம் இருந்தது இல்லையா? இப்ப சில இடங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த எடுக்கிறவங்க அத்தனை பேருமே தெலுங்கு மொழி பேசுகின்றவர்களாக இருப்பார். இந்து தர்மத்தில் அதுக்கு கிடையவே கிடையாது. வெளிக்கு போவாங்க, அதுக்கு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உண்டு, தயாரா இருப்பார். அவர் டக்குன்னு எடுத்துன்னு போயிடுவார். அவர் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பார். இப்ப அதை வேற ஒழிச்சு விட்டான். அதுக்கு குளம் இருந்தது, கொட்டை இருந்தது, ஆறு இருந்தது, நதி இருந்தது, ஒன்னொன்னு எதுக்கு பயன்படணும்னு இருந்தது. எல்லாத்தையும் புறம்போக்கெல்லாம் பட்டா போட்டு வித்துட்டான். இப்ப மறுபடியும் மரம் வளர்ப்போம்ன்றான், மறுபடியும் குளம் வெட்டுவோன்றான். எப்ப வெட்டுறது இனிமேல்? 2 டாய்லெட் இருக்கு பாருங்க. அதுல வெஸ்டர்ன் டாய்லெட்ல இன்னைக்கு கூட பல பேருக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாது. சில பேர் அதுக்கு மேலேயே ஏறி நின்று இருப்பான். அதுக்கு மேலேயே. அதெல்லாம் ஏன் விஸ்தாரமா சொல்றேன்னா இதுல ஒரு நாகரிகம் இருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்ததுக்கு அப்புறம் புரியுது, வயதானவர்களுக்கு மூட்டு வலி இருக்கு, அவங்களால காலை மடித்து உட்கார முடியாது. ஐரோப்பிய நாகரிகத்துக்காக சொல்ல வரேன். வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தா கழுவுறதுக்கான வசதி அங்க எப்படி தெரியுமா? அதுக்கு ஒரு பேப்பர் ரோல் ஒன்று வச்சிருப்பான். அதை அப்படியே இழுக்கணும், சர்றன்னு இழுத்து பேப்பர்லயே துடைச்சி போட்டுட்டு வந்துடும். குளிக்க மாட்டான். அப்படி அவன் வெள்ளைக்காரன் குளிக்கிறான்னு சொன்னா, ஐரோப்பியன் குளிக்கிறான்னு சொன்னா அது ஒரு திருவிழா. அதாவது மாசத்துக்கு ஒரு நாள் எப்பயாவது. அப்ப தினசரி எப்படி கழுவுறான்? பேப்பர் தான். அவங்க கிட்ட போய் நீங்க எஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? நாரும். புறம் தூய்மை நீரான் அமையும் என்று சொன்னான் வள்ளுவன். நமக்கு குளிக்கல, ஒரு நாள் குளிக்கலன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு துவைத்த ஆடை போடலைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது பழக்கப்பட்ட நமக்கு தெரியும். அவன் குளிக்கிறதே ஒரு திருவிழா. அதுல வேற சன் பாத், அப்படி படுத்துருவான் அவன் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு. அவன் குளிக்கிறதே கிடையாது. அவன் நாகரிகம் எங்க? அது நாகரிகமா இது நாகரிகமா? நீ நினைத்து பார். ஒரு சாதாரண உடல் விஷயத்துல குளிக்கிறது கிடையாது. ஐரோப்பா கண்டம் முழுக்க இப்படி. ஞாபகம் வச்சுக்க, ஒரு நாடு இல்ல, 2 நாடு இல்ல. காரணம் அவனுடைய சீதோஷ நிலை அப்படி. புரியுது? நம்ம நாடு என்ன சாப்பாடு? எப்படி அற்புதமான சாப்பாடு, அறுசுவை உண்டி. இன்னைக்கு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கான். இருக்கிற சிற்றுண்டிலேயே நல்ல சிற்றுண்டி இடியாப்பமும் இட்லின்னு. ஆஸ்பத்திரியில் இதுவரையிலும் பிரெட்டையும் பண்ணியும் கொடுத்து ஏற்கனவே உள்ளே இருந்து வெளியில வரல, இது வேற போய் அடைச்சிக்குது. பரிசுத்த ஆவியினால் ஏற்பட்ட பலன்கள்ல 2 ஒன்னு இட்லியும் ஒன்னு இடியாப்பமும். சாத்விக் ஃபுட் அதான். நம்மால அதையும் விட்டான். ராத்திரி 12 மணிக்கு ரோட்ல போற லாரி ஆட்டோ எல்லாம் போற புகையெல்லாம் சேர்த்து வச்சு அடிக்கிற பரோட்டாவை 12 மணிக்கு சாப்பிடறான். உள்ள போனா வெளியில வரதுக்கு 3 மாசம் ஆகுது. உணவுல நாம பார்த்தோமா? உணவையும் விட்டுட்டோம். என்ன அற்புதமான ரசம்னு ஒரு உணவிய. சீரகம் இருக்கு, மிளகு இருக்கு, மிளகாயை விட்டுட்டோம். வேட்டி இல்ல, கச்சம்னு பேரு வேட்டியை கட்டுறது. பிரம்மச்சாரிகள் தான் இப்படி கட்டணும். 4 வாழ்க்கை முறை. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசத்துல. கிரகஸ்தன் எப்படி இருக்கணும்? திருமணமானவர் எப்படி இருக்கணும்? வள்ளலார் சொல்றார், வெற்றிலை பாக்கு யார் போடணும்? காலையில எப்படி போடணும், மாலையில எப்படி போடணும், நண்பகல் எப்படி போடணும்? வள்ளலார் சொல்றார். எல்லாத்தையும் விட்டுட்டுமே. காமம், அதுக்கு சாஸ்திரம் உண்டு. இந்த நாட்டில் காமத்துக்கு சாஸ்திரம் உண்டு.
வாத்ஸ்யாயனர் எழுதின சாஸ்திரம். பாரதி சொல்கிறான், முன்னர் நாடு இருந்த பெற்றியும் பெருமையும், இன்று நாடு இருக்கும் இருண்ட சூழ்நிலையும், பின்னர் நாடு பெற்றியும் தேர்கிறார் பேடிக்கல்வி உடல் பித்தர்கள். இந்து தர்மம் நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லா விதத்திலும். ஆயகலைகள் 64 சிறந்தவர்களாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல. சில பேர் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் சிறந்தது விஞ்ஞானத்தில் சிறக்கல. பாஸ்கராச்சாரியார் என்ன, வராக மிகிரர் என்ன. இன்றைக்கு சொல்கிறேன், உங்களுடைய நட்சத்திரங்களை சொல்லுங்கள். அஸ்வினி நட்சத்திரமா? வாத சம்பந்தமான நோய் தான் உங்களுக்கு வரும்னு தீர்மானமாக எழுதியது இந்து தர்மம். கிருத்திகை நட்சத்திரமா வந்து உனக்கு வரக்கூடிய நோய் ஸ்லேஷ்ம சம்பந்தமா தான் வரும். மக நட்சத்திரமா வாத சம்பந்தமான நோய் தான் வரும் உனக்கு. ரிஷபம் சம்பந்தமா உனக்கு பித்த சம்பந்தமான நோய் தான் வரும். ராசியும் நட்சத்திரையும் சொன்னால் உனக்கு இந்த நோய் வரும் என்று எழுதி தீர்மானமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகளைய. ஆனால் இன்று என்ன சூழ்நிலை? நம்முடைய நூல்களை மறந்தோம், சாத்திரங்களை மறந்தோம். அதைவிட கேவலம், நமக்குள் நாமே சாத்திர அறிவை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் வெளிநாட்டவர்களுக்கு, அந்நிய மதத்தவர்களுக்கு இரையாகி நமக்குள் பேதங்களை கற்பித்து வேறுபட்டோம். கோவிலுக்கு போனா பாம்பு இருக்கு, காக்கா இருக்கு, மயில் இருக்கு, பசு இருக்கு, எருது இருக்கு, காகம் இருக்கு, எல்லா விதமான பறவைகளும் இருக்கு. ஆனா எல்லா மனிதர்க்குள்ளும், எல்லா ஜீவ ராசிகள், ராசினா கூட்டம், ஜீவன உயிர், உயிர் கூட்டங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான் என்று சொன்ன நம்முடைய சாத்திரங்களை மறந்து மனிதர்களை கோவிலுக்குள்ள விடல. என்ன அநியாய! அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னோம், தத்துவமசின்னு சொன்னோம், சொந்த சகோதரர்களை கோவிலுக்குள்ள விடல. என்ன அநியாயம்! ஏன் மதம் மாற மாட்டான்? எனக்கு இங்க மரியாதை இல்லையே. அவனே ரகுமானா மாறின உடனே மரியாதை கொடுக்கிறோம், அவனே ராபர்ட் ஆன உடனே மரியாதை கொடுக்கிறோம். நாய்க்கு கொடுக்கிறோம் ஏன் மரியாதை? சொந்த சகோதரனுக்கு மரியாதை கொடுக்கல. நம்முடைய தர்மத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கா ஜாதி வித்தியாசம்? கடவுள்கள ஜாதிய சிவபெருமான் எடுத்த பிதாமகன் ஜாதிய ஷெட்யூல் காஸ்ட். ஷெட்யூல்ன்றதுக்கு காஸ்ட்னு ஒண்ணும் கிடையாது. ஷெட்யூல்னா வரிசைப்படுத்தப்பட்ட அர்த்தம். வெள்ளக்காரன் கொடுத்தது. சிவபெருமானுக்கு என்ன தெரியுமா பேரு? சுடலை ஆண்டின்னு பேரு. சுடலைனா என்ன? சுடுகாடு. சுடலை மணின்னு பேரு. சுடுகாட்டுல இருக்கிறவன் வெட்டியான். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் என்று திருஞான சம்பந்தர் பாடுகிறார். என்ன ஜாதி? எப்படிலாம் பாடியிருக்காங்க சிவபெருமான. பார்வதி அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி ஷெட்யூல் டிரைப், மலை மகள், மலையிலே தான் பிறந்தால் சங்கரனை மாலையிட்டாள், பர்வத வர்தினி என்று பெயர். கிருஷ்ணன் யாதவ குலத்திலே பிறந்தார். எங்கிருந்தோ வந்தான் இடை ஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். யாதவ குலத்திலே பிறந்தவன். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. சிவபெருமானுக்கு பசுபதினு பேரு, கிருஷ்ணனுக்கு கோபாலன் என்று பெயர். சிவபெருமானுக்கு வாகனம் எருது, கிருஷ்ணனுக்கு பசு. சிவபெருமான் ஆண் தன்மை, கிருஷ்ணன் பெண் தன்மை. சிவபெருமானுக்கு அபிஷேகம், விஷ்ணுவுக்கு அலங்காரம். திருப்பதி சாமி குளிக்கவே மாட்டார், அவர் அலங்காரம் ஜிலு 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 தான் இருப்பார். அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு. அவனுக்கு பெயர் ஹரன், இவனுக்கு பெயர் ஹரி. அவன் ஆண், இவன் பெண். யாதவ குலத்திலே பிறந்தவன். ராமன் சத்திரிய குலத்திலே பிறந்தவன். எங்க வந்தது ஜாதி? ஜாதியினுடைய பெயர் நம்ம நாட்டு பெயர்லாம் எடுங்க, ஒரு ஜாதி பெயராது இழிவான பெயரா? நாயுடு, நாயக்கர். நாயகர்னா தலைவர் அர்த்தம். ரெட்டியார், நாயுடு, நாயக்கர், நாடார் எல்லாம் சத்திரிய பரம்பரை. எங்க வந்தது ஜாதி? தேவர் என்ற சொல் கேவலமான சொல்ல, நாயுடு என்ற சொல் கேவலமான சொல்ல, நாயகர் என்ற சொல் கேவலமான சொல்ல. நீதி நிலை தவறாமல் தண்ட நியமங்கள் செய்பவன் நாய்க்கன். பள்ளர் என்ற சொல் கீழ்த்தரமான சொல்ல.
அற்புதமான சொல். இலக்கியங்களிலே முதலாவதான இலக்கியங்கள் பள்ளு இலக்கியங்கள். நாற்று நடும் பொழுதும் கடலிலே ஓடங்களை செலுத்தும் பொழுதும் உழைப்பாளிகள் வாயிலிருந்து வந்தவை இலக்கியங்களாக இருக்கின்றன. பள்ளர்கள். ஏன் பள்ளம் வந்தது? வெள்ளம்னு சொன்னா தண்ணி, பள்ளத்திலே தேக்கி வைத்து வெள்ளத்தை ஆண்டதனாலே வேளாளர்கள். சொல் கொச்சை இல்லை, ஒரு ஜாதி பேர் கொச்சை, நாம் கொச்சைப்படுத்தினோம். பள்ளர் என்றும் பறையர் என்றும். பறையினா என்ன? they are the public relations officers. இன்னைக்கு கூட மலையாளத்துல சேட்டன் பறையும் அப்படின்னா சொல்லும் தான் அர்த்தம். பறைதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள். தூய தமிழ் சொல். தூய தமிழ் சொல்லை மலையாளத்திலே தான் பார்க்க முடியும். நல்ல மழலை தமிழ் சொற்களை கன்னடத்திலே பார்க்க முடியும். அதிகமான ஆங்கில சொற்களை தமிழிலே பார்க்க முடியும். கொஞ்சம் செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்கன்றான். அதான் தமிழ். இப்போ அலைபேசியை ஒலிக்காதவாறு செய்யுங்கள்னு சொன்ன என்ன சொல்றாரு, என்னங்க ஆங்கிலத்தை சேர்த்தோம், சம்ஸ்கிருதத்தை வெறுத்தோம், ஜாதிகளை பார்த்தோம். இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆரியன் திராவிடன். ஆமா, ஆராய்ந்து பார்த்தோமா? ஆரியன் என்றால் எப்படி இருப்பான்? அவனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஆரியன் உயரமாக இருப்பான், சிவப்பாக இருப்பான், முடி ரஜினிகாந்த் முடி மாதிரி இருக்கும், மூக்கு தீர்மையா இருக்கும். திராவிடன் கருப்பா இருப்பான், கொட்டையா இருப்பான், முடி சுருட்டையா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னா? நல்லா கவனிங்க. ராவணனை அவன் வழிபடு கடவுளாக வைத்துக் கொண்டான். எது? இந்த பகுத்தறிவு கழுத புலி தமிழ்நாட்டில். ராவணன் யாரு? சாமவேதம் அறிந்தவன், உயரமானவன், சிவப்பானவன், பிராமணன். என்ன அநியாயம் பாருங்க. ராமன் யாரு? கருப்பானவன், ராவணனை விட குட்டையானவன், சுருண்ட முடி உண்டு. என்னையா? எது ஆரியா, எது திராவிடைய? அர்ஜுனனை விட குட்டையானவன் கிருஷ்ணன். கருப்பு கண்ணா, கருமை நிறக்கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லையே என்ன கண்ணதாசன். யாதவ குலத்திலே பிறந்தவன். அப்ப ஆரிய திராவிடன் எங்க வந்தது பிரச்சனை? நாம மயங்கினோம். சம்ஸ்கிருத தமிழ். இன்னைக்கும் இந்த பகுதிகள் எல்லாம் பல ஆதீனங்களே அதுக்கு இரையாய் போயிடுச்சு. ஓ, சம்ஸ்கிருதத்தை புகுத்த வருகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், ஐயோ, இந்த நாட்டினுடைய கலாச்சார பாஷையை கற்றுக்கொள்ள தவறிவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். இரண்டு கண்கள் என்றார் அப்பர் சுவாமிகள். அதைத்தான் சொல்றார். வடமொழியும் தென் தமிழும் ஆனவன் கான், மறைகள் நான்கும் ஆனவன் கான். அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. அதனாலதான் பாருங்க, நான் முதல்ல சொன்னேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னை என்பது என்ன சொல்? தமிழ் சொல். பிதா என்பது என்ன சொல்? சம்ஸ்கிருத சொல். எதுக்கு ரெண்டு சேர்த்தா? ஒன்னு அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் சொல்லிருக்கணும், அல்லது மாதா பிதா முன்னறி தெய்வம்னு சொல்லிருக்கணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சம்ஸ்கிருத வார்த்தை ஒண்ணு, தமிழ் வார்த்தை ஒண்ணு ஏன் வைத்திருக்கான்? அன்னை என்பது தாய்மொழி தமிழ், தந்தை மொழி சம்ஸ்கிருதம். தந்தை மொழியும் தாய்மொழியும் சேர்ந்துதான்பா இருக்கணும். அப்பா அம்மாவை பிரிக்காதேன்னா. அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, நம்முடைய தேவாரத்தினுடைய நடுநாயகமாக இருக்கக்கூடிய மந்திர சொல் என்ன? நமசிவாய. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமசிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேத நான்கினும் மைப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. இசைஞானி இளையராஜா திருவாசகத்துக்கு கொடுத்திருக்கார். அதுல சிவபுராணம் வருகிறது. மாணிக்க வாசகருடைய சிவபுராணத்தில் முதல் வரி என்ன? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இந்த நமசிவாய என்ன மந்திரம்? என்ன மொழி? நமக என்று வரக்கூடாது, போற்றி என்று போடுன்னா. தமிழ்நாட்டில் போற்றி போட்டாச்சு. ஓம் அறிவே போற்று, ஓம் அன்பே போற்று, ஓம் இறைவா போற்று. புரியுது, நல்லா தான் இருக்கு. இப்ப நமசிவாய மாத்தணும். அப்ப நமக போற்றின்னு மாத்தினா சிவாயன்றதை மாத்தணும். நமக என்ன? போற்றின்னு அர்த்தம், வணக்கம் அர்த்தம். சிவாய என்பது நான்காம் வேற்றுமை உருவு சேர்ந்திருக்கு சிவனுக்கு என்று தமிழ்ல மாற்றணும். ஏன்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல், நான்காம் வேற்றுமை உருபு கு தமிழ்ல. அப்ப சிவனுக்கு போற்றின்னு மாத்தணும். சிவனுக்கு போற்றின்னு நமசிவாய மந்திரத்தை மாற்றினா திருஞான சம்பந்தருடைய 1, 2, 3 திருமுறைகளை மாற்றணும். அப்பர் சுவாமிகளுடைய 4, 5, 6 திருமுறைகளை மாற்றணும்.
சுந்தரமூர்த்தி நாயனாருடைய 7வது திருமுறையை மாற்றணும், மாணிக்கவாசகருடைய 8வது திருமுறையை மாற்றணும், மொத்தத்துல 12 திருமுறைகளையும் மாற்றணும். மாத்திரத்துக்கு அறிவு இருக்கா நமக்கு? தமிழ்நாட்டில் சம்ஸ்கிருத தமிழ் பேதம் கொண்டு வர எதை மாத்த போற? தமிழிலே எல்லாம் வர வேண்டும்னு நேற்று ஒரு பெரிய போஸ்டர். யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ். மேல டாக்டரை மருத்துவர்னு போட்டான். ராமதாஸ் என்ன ஆச்சு? தாசன் தமிழ் சொல்ல இல்லையே. சரி, பாட்டாளி தமிழ் சொல், மக்கள் தமிழ் சொல், கட்சி எப்படி படிக்கிறது? கட்சி அப்படின்னு படிக்கணும். எப்படி மாத்துவ? திருமாவளவன் ஹிந்துத்துவ பேரியாது. திருன லட்சுமியா, வளவன்ன செல்வன் விஷ்ணுயா, ஸ்ரீனிவாசன் பேரு தமிழ அழகான பேரு திருமாவளவன். ஹிந்து பேரியாது. கிறிஸ்துவ பேரா? இஸ்லாமிய பேரா? இஸ்லாமிய பேருன்னா அர்த்தமே மாறிவிடும். ரஹ்மான், அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அங்க போய் ஒன்னும் பேச முடியாது. சர்ச்சுக்கு போய் ஏதாவது பேச முடியுமா? சுவிசேஷம், கர்த்தர், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் எல்லாம் சம்ஸ்கிருதம். எதை மாத்த போற நீ? மாத்த முடியாது. நாம ஏன் அதுக்கு இறையானோ? நமசிவாய மந்திரத்தை மாத்தலாமா? தொல்காப்பியர் சொல்றார், நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. மந்திர சொற்களை மாத்த முடியாது. அப்படின்னா திருஞான சம்பந்தர் முட்டாளா? திருநாவுக்கரசர் முட்டாளா? ஆழ்வாராதிகள் முட்டாளா? ஓம் நமோ நாராயணாய எப்படி மாத்துவே? சம்ஸ்கிருதமும் தமிழும் நம்முடைய 2 கண்கள். மறந்தோம். இன்னொன்னு, கோவில்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமானவை அல்ல. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொன்னவுடன் பின்பாடு சொல்லுகின்ற வசனம் என்ன? என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதனால் அப்பர் சுவாமிகள் சொல்றார், காலத்தியான் கையிலாயத்து உச்சி உள்ளான் அவன் என் கண்ணுளானே. அப்ப கைலாயத்துக்கு போனோம், கைலாஸ். வாரியார் சுவாமிகள் சொல்றார் கைலாஸ், இப்ப கைலாஸ் சீனாகாரன் கிட்ட இருக்குது. கைலாசத்துக்கு போனமே. 12 ஜோதிர்லிங்கங்கள் நாடு முழுக்க இருக்கு. 51 சக்தி பீடங்கள் நாடு முழுக்க இருக்கு. நாடு முழுக்கவா? பங்களாதேஷனுடைய தலைநகரமே சக்தி பீடம் ஆச்சையா, டாக்கா வாச்ச. 108 வைணவ தலங்கள் இருக்கு. 108 வைகுண்டம், 107 வைணவ தலங்கள் இங்க இருக்கு ஐயா. நாடு முழுக்க சொந்தமான கோவில்களிலே குமரி முதல் ஹிமயம் வரை எல்லா மக்களும் வந்து போவார்களே. அப்பொழுது நம்ம இணைக்கின்ற ஒரு மொழி இருக்கணுமா இல்லையா? ஹிந்தி வேண்டான்னு சொன்னோம். தமிழனுடைய தலைவர்கள் எல்லாம் படித்தார்கள் ஹிந்தியை, நாம படிக்கல. ஹிந்தி படிச்சிருக்க வேணாமா? சம்ஸ்கிருதம் படிச்சிருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நம்முடைய தர்மத்தை பற்றி எவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்கணும். ஒரு பைபிளை படிக்கணும்னா நிச்சயமா ஹிப்ரு மொழி தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக தமிழ்நாட்டிலே பைபிளை படிக்க வேண்டுமானால் சவால் விட்டு சொல்கிறேன், சம்ஸ்கிருதம் தெரிந்தவனுக்கு மட்டும்தான் பைபிள் புரியும். தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் புரியாது. அரேபிய மொழி படித்தால் தான் குரானை படிக்க முடியும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லது நமக்கு. எல்லா இடத்திலும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேசிய கீதம் எந்த மொழியில இருக்கு? வங்காள மொழியில இருக்கு. யார் பாடினது? ரவீந்திரநாத டாகூர். ஜனகன மன அதி நாயக ஜெயகே பாரத பாக்ய விதாதா. ஒரு மொழியில தான் இருக்க முடியும். ஒரு மாநிலத்துக்காரனும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்ல இருக்கணும், அப்புறம் லோக் ஜனசக்திக்கு வேற மொழியில இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு மாநிலத்திலையும் ஜனகனமன அந்தந்த மாநில மொழிகள்ல இருந்தா ஏற்கனவே அந்த பாட்டு நமக்கு மனப்பாடமா தெரியாது. ஜனகனமன யாரும் பாடுறது கிடையாது. அதனாலதான் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு ஒலிநாடா போட்டு விட்டான். தமிழ்த்தாய் வாழ்த்தே தெரியாது. தமிழ்த்தாய் வாழ்த்தே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டில்? என்ன அற்புதமான பாட்டு அது. அதுக்கே விரோதமாக செயல்படுகின்றார்கள் இவர்கள். ஆனால் தமிழர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம். இதில் பரத கண்டம் தெரியுமா உனக்கு? பரத கண்டம்னு இருக்குன்னு. அதுதான் ஹிந்துஸ்தானம். நீராறும் கடல் உடுத்த, நீரால் சூழப்பட்ட, கடலால் சூழப்பட்ட, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை பூமி தாய். கிறிஸ்தவனுக்கு உண்டா? இஸ்லாமியனுக்கு உண்டா? பாடினவர் இந்த நாட்டினுடைய ஹிந்துத்துவ கருத்தை மனதிலே வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் சீராறும் வதனம். வதனம் என்பது சம்ஸ்கிருத சொல். வதனமே சந்திர பிம்பமே, தியாகராஜ பாகவதர் பாட்டு. சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம் சம்ஸ்கிருதம். திகழ் பரத கண்டம். இதில் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நரும் திலகமுமே. திலகம் சம்ஸ்கிருதம். நடிகர் திலகம், மக்கள் திலகம், நகைச்சுவை திலகம்.
இல்லைன்னா என்ன பண்ணணும்? மக்கள் பொட்டு, நடிகர் பொட்டு அப்படிதான் சொல்லணும். சொல்ல பொட்டு. சம்ஸ்கிருதமும் தமிழும் அப்பா அம்மா மாதிரிய பிரிக்காத. அந்நிய மொழி பல மைல்களுக்கு அப்பால் இருந்த ஆங்கிலத்தை நீ வரவழைக்கிற. இந்த நாட்டினுடைய சம்ஸ்கிருதம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கு. நமசிவாய மந்திரம் யா, மந்திரத்தை மாத்த முடியாதியா, மாத்தக்கூடாதியா. ஆரிய திராவிடத்திலே மயங்கினோம், சம்ஸ்கிருத தமிழிலே மயங்கினோம். எல்லாம் படிச்சவெல்லாம் மயங்கிருக்கான் இந்த நாட்டில். ஒரு தமிழ் இலக்கியத்தை எப்படியா மாத்துவ நீ? எப்படி மாத்துவ எனக்கு புரியலையே. ஒரு தமிழ் இலக்கியத்தின் தோண்டி எடுத்தால் எத்தனை அற்புத விஷயங்கள் இருக்கின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று பாடின கணியன் பூங்குன்றன். என்ன பேரு? கணியன். கணி, கணிதம். கணின்னு தானே சொல்லணும் நீ. அவன் ஜோசியக்காரன். அவன் கணி என்ன, ஜோசி என்ன அர்த்தம்? எத்தனை விஷயங்கள். அப்ப இன்றைக்கு எப்படி இருந்தோம்? ஜாதி பேதத்திலே எந்த மதம் தர்மம் நமக்கு எதை உணர்த்தியதோ, எல்லா பொருள்களிலும் நானே இருக்கிறேன், இறைவன் எல்லா பொருள்களிலும் இருக்கிறான் என்கின்ற தத்துவத்தை மறந்து தர்மம் சொல்லாததை நாம் நீச்ச பேதங்களை வளர்த்தோம். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கோவிலிலே இடம் உண்டு. பாம்பு உண்டுயா. விநாயகருக்கு பெல்ட் பாம்பு, முருகனுக்கு மயிலுக்கு கீழே பாம்பு, சிவபெருமானுக்கு மைனர் செயின் பாம்பு, பார்வதிக்கு மோதிரம் பாம்பு, விஷ்ணுவுக்கு யூஃபோ மெத்த பாம்பு. பாம்புக்கு இடம் கொடுத்திருக்கையா, மனிதனுக்கு இடம் கொடுக்கலையே. அது தர்மம் சொல்லவில்லை. வியாசன் பிறந்தது, வால்மீகி பிறந்தது, திருஞான சம்பந்தரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் ஒரே வீட்டில. எந்த வீட்டில? வேத வேள்வி வழங்குகின்ற போற்றுகின்ற முருக நாயனார் வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். ருத்ர பசுபதி நாயனார், ருத்ரத்தை சொல்லுகின்ற நாயனார், ருத்ர நாயனார்னு பேர். அப்பூதியடிகள், திருநாவுக்கரசர் எந்த ஜாதி? அப்பூதியடிகள் அந்தணர். திருநாவுக்கரசர் பந்தல், தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் உணவு மையம். அப்பூதியடிகள் அந்தணர். ஜாதியை பார்த்தாரா? பார்க்கல. அந்தணராக இருந்தாலும் திருநாவுக்கரசரை தன்னுடைய பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு பேர் வச்சார். ஜாதி பேதத்தினால் ஹிந்து தர்மம் தாழ்ந்தது. ஆரிய திராவிட பேதத்தினால் அவன் பேதத்தை வரவழைத்தான், மயங்கினோம். தமிழ் சம்ஸ்கிருதத்திலே இறையானோம். மொத்தத்திலே நம்முடைய தர்மம் சொல்லாததை பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியினால் பிரித்தான். இறையானோம், மத மாற்றத்திற்கு ஆளானோம். இன்று இது. நாளைக்கு என்ன? நாளைய சமுதாயம் பரமஹம்சர் பிறந்து 175 ஆண்டுகள் நிறைவு பெறுவது 2011. எப்பொழுதுமே 175 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யுக சந்தி பிறக்கும். 2011 நிச்சயம் இந்த பாரத நாடு உலகத்திற்கு தலைமை பீடத்தை வகிக்கும். குழப்பங்கள் வரலாம், கலகங்கள் வரலாம், உலகத்திலே எத்தனையோ சித்தாந்தங்கள் வரலாம் போகலாம். ஆர்னால்ட் டாயின்பி என்கின்ற வரலாற்று அறிஞன் சொல்லுகிறான், உலகத்தை வழி நடத்தக்கூடிய ஒரே தகுதி, திறமை இந்துத்துவம் என்கின்ற அந்த சக்தி வாய்ந்த சித்தாந்தத்திற்கு மட்டுமே உண்டு. ஏன்? இது மதம் அல்ல, தர்மம், வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறைக்காக இயங்குகின்ற மக்கள் எத்தனையோ பேர் உலகத்தில், எத்தனையோ பேர். இதையெல்லாம் விரித்து சொன்னால் நேரம் போதாது. இப்பொழுதே காலம் கடந்து விட்டது. சமுத்திரத்தின் கடற்கரையில் இருந்து கொண்டு கூழாங்கற்களை மட்டுமே நான் பொறுக்கி எடுத்திருக்கிறேன். காரணம், என்னுடைய சக்தி அவ்வளவுதான். ஔவையார் சொல்லுவார், நீ ஒரு ஆழாக்கு பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் கடலில் முழுவதையும் எடுத்து விடலாம் என்று நினைத்து விடாதே. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. என்னுடைய சிற்றறிவை கொண்டு சிலவற்றை மட்டுமே எடுத்திருக்கிறேன். இனி வருகின்ற நாட்களிலே நாம் இந்த பேதங்களை எல்லாம் அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியிலே ஏற்படுத்தியவை என்பதை உணர்ந்து கொண்டு, தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம் என்பதை உணர்ந்து கொண்டு, இந்து தர்மத்திலே பிறந்தவர்கள் நாம் என்கின்ற பெருமையோடு இந்த இந்து தர்மமானது உலகத்தை வாழ்விக்கின்ற எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று என்றும் அறியேன் பராபரமே என்று தாயுமான சுவாமிகள் சொன்னாரே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னாரே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் சொன்னாரே. சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஸ்து துக்க பாக்பவேத் என்று எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று வேதம் பறைசாற்றியதே. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாளைய தினம் நாம் வேலை செய்ய வேண்டும். நாளைய உலகம் நமக்காக இருக்க வேண்டும். அது உலகம் அமைதியாக இருப்பதற்காக இருக்க வேண்டும்.
அதற்காகத்தான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இந்த இந்து தர்மத்திற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் தர்ம கர்த்தாக்கள். எனவே தர்ம கர்த்தாவினுடைய வேலை என்ன? தர்மத்தை காப்பது, மதத்தை காப்பது அல்ல. அதனால் கண்ணன் சொல்லுகிறான், பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. மத சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சொல்லல. மதத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்ல நாம் வேலை செய்யவில்லை, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. அதனால் கம்பன் சொல்லுகிறான், அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று சொல்லுகிறான் கம்பராமாயணத்திலே. பாரதி பாஞ்சாலி சபதத்திலே அதைத்தான் சொல்லுகிறான், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். கோபால கவ்வினா மாதிரி தர்மம் மறுபடி வெல்லும், ஜனாதிபதி ஆட்சி வந்தா மாதிரி. எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும் எனும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். அதனால பரம பூஜனீய ஸ்ரீ குருஜி அவர்கள் சொல்வார்கள், இட் இஸ் ஃபார் த தர்மா தட் we work, that we live. Let us live for dharma. தர்மத்திற்காக வாழ்வோம். தர்ம சிந்தனை இந்துக்களை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதஸ்தார்ந்தவர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் காக்கும். அதற்கு பெயர்தான் தர்மம், அதற்கு பெயர்தான் வாழ்க்கை முறை. எனவே நாளைய உலகம் தர்மம் வாழ்வதற்காக இருக்கிறது. தர்மத்தை எவன் காக்கின்றானோ அவனைத்தான் இறைவனும் காக்கின்றான். எனவே தர்ம தேவதை தான் இறைவன். அந்த தர்மத்தை நாம் பின்பற்றினால் அந்த தர்மம் நம்மை காப்பாற்றும். எவன் ஒருவன் தர்மத்தை பின்பற்றுகிறானோ அவன்தான் உண்மையில் இறைவனை உணர்ந்தவனாவான். எனவே தர்மமே இறைவன், தர்மமே வாழ்வு, தர்மமே மூச்சு. இதுவே இன்றைய இந்து தர்மம், நேற்று இன்று நாளைய செய்தி. வணக்கம்.